தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாங்க கதைக்கு போகலாம். பெரிய தொழிற்சாலை அது. ஏறத்தாழ 50 ஏக்கர் விஸ்தீரணம், 1000ற்கு மேல் தொழிலாளர்கள், ஆசிய பிரசித்தம் என்கிற அந்தஸ்து எல்லாம் கொண்ட ஒரு இரும்பு தோட்டம் அது. அங்கே பசுமைக்கு பஞ்சமில்லை. சேர்மன் ராமகிருஷ்ணனின் மனசுக்கு சளைக்காத பசுமை. அங்குலத்துக்கு துளி கூடினாலும் வெட்டி எறியப்படும் சீரான புல்வெளி, அகட்டி கிளைப்பரப்பில் எலும்பி நிற்கும் வேப்பமர கூட்டம், பாத நாராயண புன்னைகளும் நடுநடுவே, கோபுரம் போல் குழாய் மரங்கள், அதில் குபுகுபு புகை. தொழிற்சாலைக்கு வெளியே நெளியும் பிரதான தேசிய நெடுஞ்சாலை மேல் யார் போனாலும் வந்தாலும் வெளியை விரிக்கிவிடும் அந்த இரும்பு தோட்டம். முன் ஏக்கப் பெருமூச்சுடன் நின்று கொண்டிருக்கிறான் கண்ணன். கையில் வேலையில் சேரச் சொல்லும் ஆர்டர். அவன் பார்வையில் செக்யூரிட்டி கேட்டை தாண்டி நடமாடிக் கொண்டிருக்கும் தொழிலாளர் கூட்டம் தெரிகிறது. காக்கி சட்டை, கையில் ஸ்பேனர் செட், அங்கங்கே கிரீஸும் மையும் பரவிய அழுக்கு கசடு, ஆறாக வியர்வை. அந்த கூட்டம் அவன் மனதை நெருடுகிறது. அப்பா மணவாளன் முகம் அந்த நெருடலில் முந்துகிறது. அந்த நிறுவனம் தயாரிக்கும் ஒளிமிகுந்த பல்புகளையும் எந்திர உபகரண பாகங்களையும் மிக பெருமையோடு கண்ணனிடம் எடுத்துச் சொன்னார் மணவாளன். பளிரென்று நெற்றியில் திருநாமத்துடன் அவர் வேலைக்கு புறப்படும் அழகே தனி அழகு. காக்கி உடுப்புக்கென்று பிறந்த மாதிரி ஒரு நெகுநெகுந்த சரீரம். ஒற்றை நாடியில் பளபளப்பான அந்த விழிகளில் மட்டும் அசாத்திய ஒரு ஒளி. ஆனால் வழுக்கை விழுந்த சுருள் முடிகள் உதிர்ந்து போனதில் அவர் களைத்து விழுமளவு நைட் ஷிஃப்ட் பார்த்த அத்தாச்சி பளிச். கண்ணன் மனசில் எழுந்த அப்பா மணவாளனின் முகம் இப்பொழுது மெல்ல மறைகிறது. கண்ணா, நல்லா படி, நிறைய படி, எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படி. அப்பா நான் இருக்கிறேன். இந்த அப்பா உடம்புல 60 கிலோ எடையில எலும்பு சதையும் இருக்கு, கையில வித்தை இருக்கு. அதை வச்சு உன்னை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படிக்க வைப்பேன். தப்பி தவறி கூட சரியா படிக்காம என்ன மாதிரி ஆகிடாதே. உனக்கு இந்த உத்தியோகம் வேண்டாம். இது நாய் பிழைப்பு. என் கஷ்டம் என்னோடு போகட்டும். அவர் அடிக்கடி பாடும் முகாரி அவன் காதுகளில் ஒலித்து அடங்கும்போது தொழிற்சாலை ஆபீஸிலிருந்து அழைப்பு. விரைப்பான செக்யூரிட்டி கண்ணனை உள்ளே போகும்படி சைகை காட்டுகிறார். பொம்மை போல் நடந்து உள்ளே நுழைகிறான். எதிர்ப்படும் சில தொழிலாளர் முகங்களில் சற்று சோகமான பார்வை. நீ மணவாளன் சார் மகன் தானே? சிலர் கேட்டு ஊர்ஜிதம் செய்து கொள்ள, இன்னும் சிலரோ வேறு மாதிரி சலிக்கின்றனர். நீ எந்த வேலைக்கு வரக்கூடாதுன்னு உங்க அப்பா நினைச்சாரோ அந்த வேலைக்கே வரும்படி விதி உனக்கு அமைஞ்சிருச்சு. தலையெழுத்தை யார் மாற்ற முடியும்? அனைத்தையும் காதில் வாங்கி போட்டுக்கொண்டு பர்சனல் டிபார்ட்மெண்ட் நோக்கி நடக்கிறான். உள்ளே ஓய்வின்றி ஓடும் எந்திரங்களின் ஏகாண்ட இரைச்சல் அவன் மன இரைச்சலுக்கு ஒத்து ஊதுகிறது. பழுத்த இரும்பு துண்டங்கள், உருகி ஓடும் எக்நதி, அதை மோல்ட் எடுக்கும் விதமான எந்திர பாகங்கள், ஒரே வெப்ப வளாகம். வியர்வையை வலித்து போட்ட தேய்ந்து போன கைவிரல்களோடு தொழிலாளர் கூட்டம். தாண்டி நடக்கின்றான் கண்ணன். இடையிட்டு மழுக்கென்று ஒரு கண்ணாடி கதவை திறந்து வழிவிட சிலீரென்று முகத்தில் அரைந்தது அறையின் ஏசி குளிர். சத்தம் சுத்தமாக தேய்ந்து உள்ளே போதுமான அமைதி. எதிரே ஆசனத்தில் பர்சனல் மேனேஜர் கிருஷ்ணராஜ். அநியாயத்துக்கு ஒரு இளம் வயது. அதிகார வேலைக்கென்றே அவதாரம் எடுத்த மாதிரி ஒரு தோரணை. வாங்க மிஸ்டர் கண்ணன், ப்ளீஸ் டேக் யுவர் சீட் என்கிற அந்த நபரின் குரலில் கூட நல்ல ரிதம். தயங்கி தயங்கி அமருகிறான் கண்ணன். கிருஷ்ணராஜை இப்பொழுது இன்டர்காம் அழைக்க அவர் கவனம் அங்கே தாவியதில் கண்ணனால் மௌனமாக அந்த அறையை ஊன்ற முடிகிறது. தவழும் பர்ஃப்யூம் வாசத்தை உணர முடிகிறது. கூடவே இன்டர்காமுக்கு பதில் தரும் சாக்கில் கிருஷ்ணராஜ் பேசும் ஆங்கிலம் கேட்டு கொஞ்சம் போல் சொற்கள். உலகிலேயே மகா கஞ்சத்தனமான மொழி இந்த ஆங்கிலம். எண்ணி 26 எழுத்து, ஆனால் அதற்குள் 1000 சொற்கள். இது ஒருவன் நாவில் பிடிபட்டு விட்டால் அவனால் பெரிய பெரிய உயரங்களை சாதாரணமாக தொட முடிந்துவிட்ட சாமர்த்தியம் குறித்து கண்ணனிடம் ஏக்க பெருமூச்சு. கண்ணா, நீ நல்லா இங்கிலீஷ் பேசணும். தமிழை தேனு சக்கரைங்கிறாங்க. பேச்சோட சரி, ஆனால் மரியாதையே கிடையாது. இங்கிலீஷ்க்கு அப்படி இல்லை. சமயங்களில் கம்பெனியில் இங்கிலீஷ் டைப் பண்ணி சில சங்கதிகளை படிக்க வேண்டி வரும். அப்போ உளறி கொட்டுவேன். ஈசுக்கும் வாசுக்கும் வித்தியாசம் தெரியாத தற்குறியப்பா உங்க அப்பன். நீ அப்படி இருக்காதே. உன் இங்கிலீஷை கேட்டா அமெரிக்க கிளின்டனே வாயை பிளக்கணும். அப்பா மணவாளன் கருத்து இப்பொழுது ஏனோ முந்திரி கொட்டையாய் நினைவில் முந்துகிறது. அதன் நிமித்தம் கண்களில் நீர்ப்பிசை.
அப்பா, ஆசையப்பா, உழைத்து ஓடாகி போய் குடும்பம் தாங்கிய அப்பா, தன் குடும்பம் என்றில்லாமல் தொழிலாளர் குடும்பம் அத்தனையும் தலையில் சுமந்த அப்பா. அப்பா என்றால் கனவு. அது கண்ணனின் பலமான எதிர்காலம் பற்றிய கனவு. தொழிலாளர் கூட்டத்தில் சுபிட்சம் பற்றிய கனவு. இத்தனை கனவு சுமையோடு எப்படித்தான் அப்பாவால் சாக முடிந்ததோ, அதுவும் தொழிற்சாலையில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போதே. நினைவில் நெளிந்தவன் பொலபொலவென்று கண்ணீர் விட இன்டர்காம் முடக்கி கிருஷ்ணராஜும் அதை கவனிக்கிறார். என்ன கண்ணா, அப்பா ஞாபகம் வந்துருச்சா? கச்சிதமாக கேட்கிறார். ஆமாம் சார். திணறலான பதில் கண்ணனிடம். உங்க அப்பா மாதிரி ஒரு டெடிகேட்டிவ் சர்வெண்ட்டை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அவரை இழந்ததுல இந்த தொழிற்சாலைக்கு பெரிய நஷ்டம். அதை ஈடு செய்யத்தான் உங்களுக்கு வேலை போட்டு தந்திருக்கும். ஸ்ரீ கிருஷ்ணராஜின் பேச்சில் வருத்த இழைவு. இது ஒரு பிரைவேட் கம்பெனி. ஒருத்தருக்கு வேலை கொடுக்கறதுங்கிறது கம்பெனி விருப்பு வெறுப்பை பொறுத்த விஷயம். ஆனாலும் தொழிலாளர்கள் மரணத்தை சேர்மன் எப்பவுமே ரொம்ப சீரியஸாக எடுத்து சிந்திக்கிறவர். அதனால்தான் வாரிசுகளுக்கு வேலைங்கிற ஸ்கீம் இங்கே ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. உங்கள் அப்பா எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரோ அங்கே அதே வேலையை உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கும். சர்வீஸ் பெனிஃபிட் எல்லாம் உங்கள் அப்பா வாங்கின அளவுக்கே உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கடுமையான உழைப்பால் இந்த கம்பெனியை முன்னேற்றுவீங்கன்னு நம்புகிறோம். மேற்கொண்ட இந்த தொழிற்சாலை பற்றி நான் உங்களுக்கு ரொம்ப சொல்ல தேவையில்லை. அப்பாவை பார்த்தே எல்லாம் தெரிஞ்சிட்ருப்பீங்க. இது ஒரு மினி சொசைட்டி. விதவிதமான ஆபாசங்கள் கொண்ட மனிதர்களோட கட்டமைப்பு. ரொம்ப ஜாக்கிரதையாக உங்கள் உறவு முறைகள் இருக்கணும். எல்லார்கிட்டையும் பார்த்து பழகுங்க. சுப்பீரியர்ஸ்க்கு மரியாதை கொடுக்கறது ரொம்ப முக்கியம். உங்கள் வேலை திறமையை விட உங்கள் ஒழுக்க உணர்வு தான் இந்த தொழிற்சாலைக்கு நீங்கள் தர வேண்டிய முதல் விஷயம். NBA வெங்கடாச்சலம் உங்களை இப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் உங்கள் வேலையை சூழ்நிலையை அறிமுகப்படுத்துவார். ஆல் த பெஸ்ட். பணி சுத்தமான கிருஷ்ணராஜின் அந்த நீண்ட பேச்சில் ஒரு அநியாய தெளிவு. எதிராளியை பேச விடாமல் சொல்ல வேண்டியதை லகுவாகச் சொல்லி ஆல் த பெஸ்ட் என்று முற்றுப்புள்ளியையும் வைத்து கிளம்பலாம் என்று பார்க்கின்றவரை முதல் தடவையாக லேசான அதிர்ச்சியுடன் பார்க்கிறான் கண்ணன். இந்த எந்திர உலகத்தில் நீ சந்திக்கப் போகும் பலவிதமான அதிர்ச்சிகள் முன்னால் இதெல்லாம் கொசு என்பது போல் வெங்கி எனும் வெங்கடாச்சலம் வந்து நின்றான். போலாமா சார்? மரியாதையான ஆரம்பம். வெங்கடாச்சலத்திடம் கதவை தாண்டி வெளியே வந்த மறுவினாடி அது ஆவியாகி போக உதட்டில் வேற மாதிரி தோணி. நம்ம மணவாளன் சார் மகன்தானே நீ? ஆமாம் சார். உங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பெட். உனக்கு படிப்புக்காக என்கிட்ட எத்தனை தடவை கடன் வாங்கியிருப்பார் தெரியுமா? அப்படியா சார்? என்ன அப்படியாங்கிற? ஆமாம், படிப்பை பாதியில் அம்போன்னு விட்டுட்டு இந்த வேலைக்கு வந்துட்டியா? என்ஜினியர் காலேஜில் சீட் என்ன உனக்கு இனாமாவா கிடச்சிது? என்ன சார் பண்ண? குடும்ப சூழ்நிலை அப்படி. அப்பா இப்படி எங்களை தவிக்க விட்டுட்டு போவார்னு நான் கனவுட கூட நினைக்கல சார். உங்கள் அப்பா கொடுத்து வச்சவர். அதான் சர்வீஸ் முடியும் முன்னால் போய் சேர்ந்து விட்டார். இந்த தொழிற்சாலையில் உத்தியோகம் பார்க்கறது சாதாரணம் இல்லை தம்பி. இதுக்கு ஆடு மாடி மேய்க்க போகலாம். எல்லாம் போக போக தெரிஞ்சுப்ப. வெங்கி அப்படி சலித்து கொண்ட போது கண்ணன் பணியாற்ற வேண்டிய அந்த டிபார்ட்மெண்ட் வந்து முட்டவே வெங்கியின் நடையில் தேங்கல். இதான் உன் ஒர்க் ஸ்பாட். அதோ அவர்தான் உன் சுப்பீரியர். பேர் ரங்கபாஷ்யம். அவரை எப்போ பார்த்தாலும் முதல்ல குட் மார்னிங் சொல்லிவிடு. இல்லைனா அதை நினைச்சே சொதம்பி போயிடுவான். கண்ணா, நீ என் மகன் மாதிரி. ரொம்ப உரிமையாக சொல்கிறதை தப்பாக எடுத்துக்காதே. அப்படியே அங்கே போட்டும் விட்டுடாதே. வெங்கி பேச்சோடு பேச்சாக ரங்கபாஷ்யத்தை நிமிர்ந்து பார்க்க அவர் பார்த்தும் பார்க்காத மாதிரி ஒரு இரும்பு துண்டை கலிலியோத்தனமாக ஆராய்ந்து கொண்டிருந்தார். இவன் நாம் வந்ததை அப்பவே பார்த்துட்டான். ஆனா கண்டுக்காத மாதிரி நிற்கிறான். யாராயிருந்தாலும் அவன்கிட்ட போய் குட் மார்னிங் சொல்லி வலிஞ்சி நெளிஞ்சாதான் ஐயா மெல்ல திரும்பி பார்ப்பாரு. டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக இருக்கும்போதே இந்த ஈகோ. சகித்து கொண்டே வெங்கி ரங்கபாஷ்யத்தை நெருங்கி அவர் கவனத்தை கலைக்க பரந்த நெற்றியில் நிறந்த நாமத்தோடு ரங்கபாஷ்யம் வெங்கியை ஒரு போலி புன்னகையுடன் பார்த்தார். சார், இவர் கண்ணன். சமீபத்தில் செத்த நம்ம மணவாளன் சார் மகன். மிச்ச விபரத்தை PM உங்களுக்கு இன்டர்காமில் சொல்லியிருப்பாரு. மணவாளன் சீட்டுக்கு இவர் வந்திருக்கார். 6 மாதம் ட்ரைனிங். அப்புறம்தான் ப்ரொபஷன் கன்ஃபர்மேஷன் எல்லாம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சார். இன்னைக்கு இப்போவே டியூட்டியில் ஜாயின் பண்ணுறார். வெங்கி ரங்கபாஷ்யத்துடன் கண்ணனை சேர்த்துவிட்டு கை சொடுக்கி நகர ரங்கபாஷ்யம் நெடுநேரம் வரை கண்ணனை லட்சியமே செய்யவில்லை. அவரை பொறுத்து அப்படி நடந்து கொள்வதென்பது கண்ணனுக்கு வைக்கும் ஒரு குட்டி பரீட்சை. பார்ப்பவர்களுக்கு அது தலைகீழாகத்தான் தெரியும்.
இந்த பரீட்சையில் கண்ணன் பாஸ் செய்தால் டிபார்ட்மெண்ட்டில் ஓரளவு நிம்மதியோடு காலம் கழிக்கலாம். இல்லாவிட்டால் திகிட்டல்தான். கண்ணனுக்கு நெடுநேரம் வரை எதுவுமே புரியவில்லை. எனக்கென்ன என்று இந்த மனிதர் இரும்பு ஆராய்ச்சி செய்கிறார். தான் என்ன செய்ய? அவரது ஆராய்ச்சியை ரசிக்கவா? இல்லை தனது வேலை என்ன என்று கேட்டுவிடவா? இல்லாவிட்டால் எந்திரத்துக்கு எந்திரம் நின்று வேலை பார்ப்பவர்களை நோட்டம் போட்டு பொறாக்கு பார்க்கவா? பர்சனல் மேனேஜர் உட்காரக்கூட விடாமல் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் விஷயத்துக்கு வந்து கடமையை முடிக்கிறார். இங்கே இந்த ஆள் என்னடாவென்றால் மௌனமாய் அலட்சியம் காட்டுகிறார். உன் பேரென்ன, படிப்பென்ன, இப்படி பரஸ்பரம் விசாரிக்க 1000 விஷயம் இருக்கிறதே, ஏன் அதையெல்லாம் செய்யாமல் இப்படி நிற்க வைத்து கொள்கிறார்? கண்ணன் தனக்குள் நொந்து போகிறான். தொழிலாளர் கூட்டமும் இதை கவனிக்காமல் இல்லை. மாப்பிள, நம்ம ஹெட்டை கவனிச்சியா? புது அப்பாயின்மெண்ட் வந்து நின்றுட்டு இருக்கான். எனக்கென்னன்னு இரும்பு துண்டை பார்த்துக்கிட்டு இருக்கான் பாரு. இவனுக்கு இவன் கீழே வேலை பார்க்கிறவன்னா என்ன ஒரு இழப்பம், கவனிச்சியா? இவனை என்ன நாம இன்னைக்கு நேத்தா பார்க்கிறோம்? ஏண்டா, இவன் தப்பி தவறி இந்த தேசத்துக்கு ராஜாவா இருந்தா என்னடா பண்ணுவான்? நம்மள மாதிரி மாச சம்பளம் வாங்கும்போதே இந்த திமிர். இவன் பரவாயில்லடா, ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ், அச்சு அசலா நாய்க்கு பிறந்தவனாம். இவன் மௌனமா இருந்து கொள்ளுவான், அவன் சத்தம் போட்டே நம்மளை கொல்லுவான். பய யாருங்கிற? நம்ம மணவாளன் மகனப்பா. மணவாளன் மாதிரி ஒரு மனுஷனை நம்ம கூட்டத்துக்கு இனி நம்ம பார்க்க முடியுமா சொல்லு? கூட்டத்தின் பிரஸ்தாபிப்புகள் நடுவே மெல்ல ரங்கபாஷ்யம் கண்ணன் பக்கம் திரும்புகிறார். மௌனம் உடைகிறது. ஒழுங்கா வேலை பார்க்கணும், எனக்கு டிசிப்ளின் தான் பெருசு. உங்க அப்பா என்னை கண்டா நடுங்குவார், அவ்வளவு பயபக்தி. உங்க அப்பா பேரை நீ காப்பாற்றணும். வேலை பார்க்கும்போது பேசினா எனக்கு பிடிக்காது, பேச்சே கூடாது. மற்றதை நீ போக போக புரிஞ்சுப்ப. கண்ணன் பெரிதாக தலையாட்டினான். சூப்பர்வைசர் வந்தார். மெஷின் பக்கம் அழைத்துச் சென்றார். ஒரு பக்கம் எந்திர முகம், மறுபக்கம் ரங்கபாஷ்யம் தலை மறைந்தது. டிபார்ட்மெண்ட்டிற்குள் இறுக்கம் தளர்ந்த மாதிரி ஒரு நிலை. ஆனால் ரங்கபாஷ்யம் ஒரு மறைவில் நின்று டிபார்ட்மெண்ட்டை கவனிக்க ஆரம்பித்தார். யார் ஒழுங்காக வேலை பார்க்கிறார்கள், யார் பேசுகிறார்கள் என்று ஒரு குட்டி லுக். மாப்பிள பிச்சைக்காரத்தனமா ஒளிஞ்சிருந்து பார்க்கிறான்டா, பி கேர்ஃபுல். இதற்குள் யாரோ பார்க்க விஷயம் கசிய மீண்டும் ஒரு இறுகிய நிலை. கண்ணனுக்கு எல்லாமே வியப்பாக இருந்தது. அவன் கற்பனையில் நினைத்து வைத்திருந்த தொழிற்சாலை வடிவம் வேறு. ஆனால் இங்கேயோ நிலை வேறாக இருக்கிறது. இதன் உள்ளே வினாடிக்கு ஒரு மனைச்சிதைவு. வயிற்றுப்பாட்டின் நிமித்தம் உழைக்கும் உழைப்பின் நடுவே எதற்காக உள்ளே நுழைந்தோமோ அந்த சிந்தனையை எழாதபடி எப்படி காலந்தள்ள போகிறோமோ என்கிற பயம் கலந்த மிரளல். அப்பா எப்படித்தான் 24 வருஷம் காலம் தள்ளினாரோ? கண்ணன் மருகியபடி சூப்பர்வைசருடன் சென்று அவர் காட்டிய எந்திரம் எதிரே நின்றான். ஒரு வாரத்துக்கு இது ஓட்டுறத கவனி, நல்லா கவனி, அப்புறம் படிப்படியா வேலையை பார்க்கலாம். இந்தாப்பா ராமு, இவன் புது ஆபரேட்டர், பார்த்துக்க. சூப்பர்வைசர் திருக்குறள் மாதிரி பேசிவிட்டு நகர்ந்து கொண்டார். எடுத்த எடுப்பிலேயே எல்லாரும் வா போ நீ என்று சகட்டு மேனி இளப்பத்தில் அழைப்பதில் கண்ணனுக்குள் வலி. ஏன் யாருக்கும் வாங்க போங்கன்னு பேச மாட்டேங்கிறாங்க? வாடா போடான்னு சொல்லல, அதை நினச்சி சந்தோஷப்படு. இந்த பக்கெட்டில் கூலண்ட் பிடிச்சிக்கிட்டு வா. கூலண்ட்னா? ஓ, நீ புதுசா? வா காற்றேன். ராமு இன்னும் அவனது புதிய சகா பக்கெட்டை தூக்கியபடி நடக்க கண்ணனின் கால்கள் பின்தொடர்கின்றன. நடக்கும்போது பேச்சு. யார் கூடயும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பானே அந்த தாண்டவராயன். தாண்டவராயனா? யார் அது? அதான்ப்பா, நம்ம டிபார்ட்மெண்ட் ஹெட் டைனாசருக்கு பிறந்தவன். ஏன் அவரை இப்படியெல்லாம் பேசுறீங்க? அரக்கனை வேற எப்படி பேசுறதாம்? இப்போ நீ என்ன பண்ணுறேன்னு வேவு பார்த்துக்கிட்டு இருப்பான். பார்க்கட்டுமே, நாம் வேலை பார்க்கறதை பார்க்கறது தானே அவர் வேலை. இவன் பார்க்காட்டி நம்ம வேலை பார்க்க மாட்டோமா? தெரியல, நான் புதுசு. தெரிஞ்சுக்குவ, போக போக தெரிஞ்சுக்குவ. ஆனா ஒன்று, நீ உன் அப்பா மாதிரி இழிச்சவாயனா இருந்துடாதே. இந்த தாண்டவராயன் உன்னை தரையில போட்டு தேய்ச்சிடுவான். அண்ணன், உங்க பேரு? ராமுன்னு சூப்பர்வைசர் சொன்னப்ப கேட்கலையா உன் காது? சரியா கவனிக்கல. கவனிக்கணும். நம்மளை சுற்றி நடக்கிறத இங்கே நல்லா கவனிச்சாதான் 4 விஷயம் தெரியும். எதுவும் தெரியலன்னா உன்னை தரையில் போட்டு தேய்ச்சிடுவாங்க. அடிக்கடி ராமு என்னும் அவன் தரையில் போட்டு தேய்ச்சிடுவாங்க என்று சொல்லியே பயமுறுத்த கண்ணனுக்கு என்னவோ போல் ஆனது. அப்பொழுது அவனை தாண்டி இன்னொரு சகா சிரித்தபடியே சென்றவாறு, 6 ராமு, ஆளு புதுசா இருக்கு. அதான் ஆசிட் டேங்கில் விழுந்து செத்தாரப்பா நம்ம மணவாளன். ஆமாம், நம்ம நைனா நல்ல மனுஷனாச்சேப்பா.
ஆ, நல்ல மனுஷங்களைத்தான் இந்த கம்பெனிக்கு பிடிக்காதே. அவரோட மகன்தான் இவன். சான்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமில் பையனுக்கு வேலை கொடுத்துட்டாங்க, பெரிய மனசு பண்ணி. அப்படியா? ஏன்பா உன் பேர் என்ன? கண்ணன். நீ இன்ஜினியரிங் படிக்கிறதால உன்னை அப்பா சொல்லுவார். ஆமாம், இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். சுத்த பைத்தியக்காரனாக இருக்கியே. இந்த காலத்தில் சீட் வாங்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்பொழுது அங்கே ரங்கபாஷ்யத்தின் குறுக்கீடு. உடனே அனைவரும் குழிக்குள் பதுங்கிய சுண்டலியாய் சற்றென்று ஓடி ஒளிய பார்த்தார்கள். அவரும் கூட அதை குரூரமாய் ரசித்த மாதிரிதான் தெரிகிறது. என்ன பேச்சு? வந்து சேர்ந்து முழுசா 10 நிமிஷம் கூட ஆகல. அந்த 10 நிமிஷமும் பேச்சு. வேலை பார்க்க வந்தியா, பேச வந்தியா? கண்ணன் ரங்கபாஷ்யத்தின் தடாலடி வினாமுன் தடுமாறினான். எல்லாத்தையும் 5 மணிக்கு மேலே கேட்டுக்கு வெளியே வச்சு சொல்லு. ஒர்க் ஸ்பாட்டில் எதுக்கும் பேசக்கூடாது. ரங்கபாஷ்யம் பார்வை ராமுவை அடுத்து ஊடுருவியது. சீனியர் ஆப்ரேட்டர்ஸ் முன்னுதாரணமாக நடந்துக்கணும். இப்படித்தான் வந்த ஆள்கிட்ட வளவளன்னு பேசுவியா? எங்கே சார் பேசினேன்? பேர் என்னன்னு கேட்டேன். பேரை தெரிஞ்சிக்க 10 நிமிஷமா? எனக்கு தெரியும்யா உன்னை பற்றி. உன் வாயால்தான் நீ அழிய போற. கொடூரமாய் கத்திவிட்டு சுற்றி ஒரு கருட பார்வை பார்த்து கொண்டு நடக்க ஆரம்பித்தார் ரங்கபாஷ்யம். ராமு முகம் சூம்பி விட்டிருந்தது. எள்ளும் கொள்ளும் போட்டி போட்டு வெடித்தது. கண்ணனுக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது. உள்ள நுழைஞ்சிட்டா 8 மணி நேரம் அப்படி இப்படி திரும்பாம வேலை பார்க்கணும். இவனுக்கு ஒன்றுக்கு போனா கூட சொல்லிட்டு போகணும்பான். இவனுக்கு என்ன ஏசி ரூம், சுழல் நாற்காலி, 12,000 சம்பளம், அலுப்பா சலிப்பா சொல்லு? வாஸ்தவம்தான் என்கிற மாதிரி ரங்கபாஷ்யம் ஏசி அறையில் தன் சுழல் நாற்காலியில் இப்போது இப்படியும் அப்படியுமாக ஆடியபடி புரொடக்ஷன் சூப்பர்வைசர் ஜெயச்சந்திரனோடு பேசிக்கொண்டிருந்தார். ஜெயச்சந்திரன் அவர் பாஷையில் சொல்வதனால் அவருக்கு கடலை கொடுத்து கொண்டிருந்தான். சார், விஷயம் தெரியுமா? நம்ம பாய் சின்ன வீடு வச்சிருக்கானாம். உனக்கு இப்போதான் தெரியுமா? எனக்கு 3 மாதத்துக்கு முந்தையே தெரியும். சார், பெரிய ஆள் சார் நீங்கள். சரி சரி, டியூட்டி டயத்தில் கதை பேசாமல் வந்த விஷயத்தை சொல்லு. நாங்கள் எதுக்கு சார் வருவோம்? கொஞ்சம் எங்கள் டூல்ஸை சர்வீஸ் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை தடவையா பண்ணி தர்றது? என்ன சார் பண்ண? எத்தனை தடவை சர்வீஸ் பண்ணாலும் ஒழுங்கா ஓட மாட்டேங்குது. ஆபரேட்டரை குளிச்சுட்டு வேலைக்கு வர சொல்லு. அதை கேட்டு ஜெயச்சந்திரன் பெரிதாக சிரித்தான். இந்தியாவிலேயே பெரிய ஜோக் அதுதான் என்கிற மாதிரி ரங்கபாஷ்யத்துக்கு இப்போதைய தேவை அதுதான். உடனே சர்வீஸ் ஸ்லிப்பில் கையெழுத்தை போட ஜெயச்சந்திரன் வந்த விஷயத்தை முடித்த மகிழ்ச்சி. எழுந்து வெளியே வருகிறான். எதிர்படுகிறான் அவனது சகா அரவிந்த். என்னடா, கடலை கொடுத்து காரியத்தை முடிச்சிட்டியா? விடுவோமா? இதுக்கு நீ சரைக்க போகலாம். உன்னை மாதிரி பாத்ரூம் கழுவுறதுக்கு அது மேல்தானே மாமா. அரவிந்தன் முகத்தில் அடிப்பட்ட மாதிரி ஒரு உணர்ச்சி. கோவிச்சுக்காத மாமா, இந்த கம்பெனியில் ஆளுக்கு தகுந்த மாதிரி போனாதானே காரியம் நடக்குது. அரவிந்த் பதில் ஏதும் பேசவில்லை. ஆனால் அவர்கள் பேச்சு அருகில் இருக்கும் கண்ணனின் காதிலும் விழாமல் இல்லை. அவன் மனம் முழுக்க இப்பொழுது இங்கே எப்படி காலம் தள்ள போகிறோம் என்கிற கேள்விதான் பிரதானமாக இருந்தது. ஆளுக்காளு நடிக்கிறார்கள், நிறைய பயப்படுகிறார்கள், முதுகுப்புறமாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேசுகிறார்கள். இந்த விஷயத்தில் பெரியவரிலிருந்து சிறியவர் வரை பேதமே இல்லை. இதற்கு நடுவிலும் ஏதோ தொழில் நடக்கிறது. ஆனால் தொழிலை தவிர மற்றதெல்லாம் தான் பிரதானமாக இருக்கிறது. கண்ணனுக்கு எது புரிய வேண்டுமோ அது புரிந்து போனது. அதே சமயம் எப்படி நடந்து கொள்வது என்பதில் ஒரு வகை குழப்பம் வந்து நின்றது. அப்போதுதான் அவன் வந்தான். வில்லியம், புரொடக்ஷன் சீனியர் மேனேஜர். டேய், வந்துட்டான்டா புன்னகை மன்னன். இங்கே என்னடா வேலை அவனுக்கு? இந்த பக்கமே வரமாட்டானே. அதானே, போனா ஜிஎம் ரூமுக்கு தான் போவான், வேற எங்கேயும் போக மாட்டானே. போனா கௌரவம் குறைஞ்சி போயிடுமே. எதுக்கு வந்திருப்பான்? எல்லோரையும் கேள்வி பிடுங்கி தின்கிறது. அதிசயமாக வந்திருக்கும் வில்லியமின் பார்வையோ கண்ணன் மேலேயே இருக்கிறது. இந்த நேரம் பார்த்து ஒருவன் கண்ணனை நெருங்கி நின்றான். வில்லியமை ஒரு பார்வையும் கண்ணனையும் மறுபார்வையும் பார்த்துவிட்டு கண்ணனின் காதோரமாக கிசுகிசுக்க ஆரம்பித்தான். தம்பி, இவன்தான், இவனே தான், நல்லா பார்த்துக்க. எதுக்கு? பார்த்துக்க, பிறகு சொல்கிறேன். என்ன சார் புதிர் போடுறீங்க? புதிர்தான். அவன் பேச பேச வில்லியம் பார்வை கண்ணனை அளந்து முடிந்திருக்கிறது. ரங்கபாஷ்யம் கூட வில்லியம் வந்திருப்பது தெரிந்து அப்படியே அமர்ந்த இடத்திலிருந்து எட்டி ஒரு பார்வை பார்த்துவிட்டு அப்போதுதான் நிறைய வேலை இருப்பது போல லாக் நோட்டை விரித்து கொண்டு எதையோ எழுத ஆரம்பித்தார். இதை யார் கவனித்தார்களோ இல்லையோ, ஆபரேட்டர்கள் அத்தனை பேரும் கவனித்துவிட்டு ரகசியமாக சிரித்து கொண்டனர்.
அதானே பார்த்தேன். கடவுளே வந்தாலே எங்க தாண்டவராயனை வந்தவங்க தான் என்னான்னு கேட்கணும். அவர் கேட்க மாட்டாரே. பிரஸ்டீஜ் என்ன ஆவறது? கூடவே முணுமுணுப்புகள். கண்ணனுக்கு தலையே சுற்றியது. கடவுளே, இதெல்லாம் என்ன? கண்டும் காணாமல் இருப்பதெல்லாமா பிரஸ்டீஜ் இருக்கிறது? இது நேர்மையாகவும் கண்ணியமாகவும் நடந்து கொள்வர்களிடமல்லவா இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறேன். டாய்லெட்டில் கூட்டம் வலிந்து கொண்டிருந்தது. 10க்கு 8 பேர் வாயில் சிகரெட். இதில் ஒரு சிகரெட்டை 2 பேர் 3 பேர் அந்யோனத்துடன் ஊதித்தள்ளும் ஆரோக்கிய கூட்டுறவு வேறு. சிறுநீர் கழிக்கச் சென்று கண்ணனுக்கு மூச்சடைத்தது. பப்ளிக் டாய்லெட் தேவலாம் என்று தோன்றியது. யாருப்பா அது புதுமுகம்? ஒருவன் கண்ணனை கீறத் தொடங்குகிறான். நம்ம மணவாளன் மகனப்பா. அட, நம்ம மணவாளன் மகனா? செஞ்ச கொலைக்கு வேலை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்களா? எவனோ ஒருவனின் கருத்து கண்ணனை குத்தியது. கொலையா? அவன் பார்வை அந்த நபரை ஊடுருவியது. இப்போது அடுத்தவனிடம் கண்டனம். டேய் ஓட்டவாயா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? நீ வாயாலேயே அழிய போற பாரு. கண்ணனுக்கு திக்கென்றது. இது என்ன, ஒருவன் புதிர் போடுகிறான், அடுத்தவன் அதை கட்டி போடுகிறான். கண்ணன் கலங்கி போனான். தம்பி, இவன் கிடக்கிறான், போய் ஒழுங்கா வேலையை பார். சின்ன வயசுலேயே உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. எல்லாம் உன் அப்பா செஞ்ச புண்ணியம். அந்த வேலையில் நல்லா விளங்கி முன்னுக்கு வரப்பார். கண்டித்தவனிடம் இப்போது ஒரு மெலிதான பாசிட்டிவ் அப்ரோச். ஆமாம், சூப்பராக முன்னுக்கு வந்துடலாம். நல்லா கடுமையாக ஒழிச்சிக்கிட்டே இரு. பிரமாதமாக முன்னுக்கு வந்து வீடு வாசல் கார் எல்லாம் வாங்கிடலாம். கிட்டத்தட்ட கிண்டல் குரலில் இது இன்னொரு சிகரெட் உதட்டின் கருத்து. கண்ணனுக்கு வலித்தது. எந்திரத்தின் முன் நின்று வேலை பார்ப்பதை விடவும் இதுதான் கடினமாக இருந்தது. பர்சனல் மேனேஜர் சொன்னது நினைவில் ஓடியது. இங்கே ரொம்ப ஜாக்கிரதையா உங்க உறவு முறைகள் இருக்கணும். எல்லார்கிட்டையும் பார்த்து பழகுங்க. இது ஒரு மினி சொசைட்டி. ஆம், விதவிதமான ஆபாசங்கள் அபிப்பிராயங்களின் கூட்டமைப்பு. கண்ணன் மனதில் சுதாரித்து நிமிர்ந்தபடி டாய்லெட்டுக்கு வெளியே வந்தான். மணி சத்தம் கேட்கத் தொடங்கியது. ஷிஃப்ட் முடிந்தது. சிறையை விட்டு சுதந்திர உலகை நோக்கி செல்லும் மகிழ்வோடு தொழிலாளர் கூட்டம் வெளியே கிளம்ப ஆயத்தமாகிறது. கண்ணனுக்கு இறுக்கி கவி பிடித்திருக்கும் இந்த உலகினை விட்டு வெளியேறினால் தேவலை என்று தோன்றியது. கிளம்ப ஆயத்தமானான். ரங்கபாஷ்யம் எதை கவனித்தாரோ இல்லையோ, இதை கவனித்தார். சூப்பர்வைசரை கூப்பிட்டார். ஆமா, என்ன அந்த புது மைனர் கிளம்பிட்டான்? சூப்பர்வைசரும் அப்போதுதான் கவனித்தார். ஆமா சார், ஆமோதித்தார். நான் என்ன உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கவா கேட்டேன்? போய் அவனை இருக்கச் சொல். நாங்கள்லாம் எங்கள் ஆரம்பத்தில் ராத்திரி 10 மணிக்குத்தான் வீட்டுக்கு போவோம், தெரியும் தானே? சூப்பர்வைசர் அதற்கு மேல் அங்கு நிற்கக்கூடாது. கிளம்பினார். செக்ஷன் கதவை தாண்ட பார்த்த கண்ணனை கூப்பிடுகிறார். என்ன கிளம்பிட்ட? பெல் அடிச்சாச்சே சார். பெல் அடிச்சா? கண்ணன் முழித்தான். முழிக்காதே, வா இங்கே. இந்த மெஷினை நல்லா கிளீனாக தொட பார்ப்போம். 10 மணிக்கு முந்தி வீட்டுக்கு போக ஆசைப்பட்டா கன்ஃபார்ம் ஆக மாட்டேன், ஞாபகத்தில் வச்சுக்கோ. அவர் பேச்சு மிரட்டலா, அபிப்பிராயமா, யதார்த்தமா, எது நிஜம் என்று புரியாத தினுசாக இருந்தது. கண்ணன் அவர் நீட்டிய அழுக்கு துணியை வாங்கி கொண்டான். கசடு நிறைந்த எந்திரம் வா கண்ணா வா என்றது. இதென்ன பாலிசி? கேள்வி வந்து பிராண்டியது. அழுகை கூட வந்துவிட்டது. அழாமல் முதல் நாள் பொழுதை விரட்டியவர்கள் யார்? கதவை சாத்திவிட்டு கவலையோடு படுக்க போன ராஜேஸ்வரி மகனை காணாத ஏக்கத்தோடு அப்படியே படுக்கையில் விழுகிறாள். அருகிலேயே வயதுக்கு வந்த பெண்கள் ஒருத்திக்கு 3 பேராக, போதாத குறைக்கு 5 வயதில் ஒரு சின்ன பயல் பூச்சி போல ஒரு மூலையில் சுருண்டு படுத்திருக்கிறான். தாவணி விலகியது கூட தெரியாதபடி மூத்தவள் அதோ கிழிந்த பாயில். 3 பேருக்கு ஒரே நிறத்தில் தாவணி. ராஜேஸ்வரி கிழிந்த புடவை எடுத்திருக்கும் அடுத்த வடிவம் அது. தாவணியை ஒதுக்கி சரி செய்யும் போதுதான் அவளது பருவச் செழிப்பு கண்ணில் படுகிறது. பகீர் என்கிறது. இதே விடலைகள் கண்ணில் பட்டிருந்தால் அவர்களை உருக வைத்திருக்கும். ஐயோ, இந்த பெண் இப்படி வளர்ந்து விட்டாளே. கல்யாண சந்தையில் இந்த கன்னி பசுவை நிறுத்தி விலை கொடுத்து தலையில் கட்ட வேண்டிய வேலையெல்லாம் வேறு இருக்கிறதே. ராஜேஸ்வரிக்குள் பகீர் உணர்ச்சி பற்றி எரிகிறது. பல நாட்களில் 2 வேளை சாப்பாடுதான். அப்படி இருக்கும்போதே இளமை இப்படி வஞ்சிக்காதபடி வளர்ந்து மிரட்டுகிறதே. இன்னும் பக்கு வகை இருந்தால் இவளை வாலிப கூட்டமே துரத்தி செல்லுமோ? நினைவலைகள் நடுவே அவள் மனம் நீத்த முடியாமல் நீந்தும்போது கதவு தட்டப்படும் சத்தம். திறந்தால் எதிரே கண்ணன். பாப்பா, இது என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வந்துக்கிட்டு? வேலைக்குத்தான் போனியா இல்லை வேற எங்கேயாவது? கேட்டபடி கதவை திரும்ப தாளிடுகிறாள்.
கண்ணனிடம் முதல் நாளே சொல்ல முடியாத சோர்வு. ஏன்பா இவ்வளவு நேரம்? பார்த்து பார்த்து கண்ணு பூத்து போச்சுப்பா. ஆமாம், வேலையில் சேர்ந்துட்டியா? என்ன சொன்னாங்க? எப்படி இருந்துச்சு? கண்ணன் பெருமூச்சொருகினான். என்னப்பா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா? ராஜேஸ்வரியிடம் இப்போது சற்று உச்சபட்ச பதற்றம். அம்மா, நான் இந்த வேலையில் நீடிப்பண்ணி எனக்கு தோணலம்மா. ஏன்பா? பதற்றம் வெடிக்கிறது ராஜேஸ்வரியிடம். எப்படி சொல்றதுன்னு தெரியலம்மா. கண்ணன் குரலில் உடைகிறான். போட்ட உடுப்பை கூட கலட்டாமல் தரையில் சரிகிறான். ஏன், வேலை ரொம்ப கஷ்டமாயிருக்காப்பா? இல்லைம்மா, மனுஷங்க தான். மனுஷங்க தானா? சொல்லு. யார் என்ன சொன்னாங்க? உங்கள் அப்பாவுக்கு நல்ல பேராச்சேப்பா. அதெல்லாம் ஒன்றுமில்லம்மா. எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. ராஜேஸ்வரி ஒரு வினாடி ஸ்தம்பிக்கிறாள். ஆழமாக யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாள். அப்படியே தட்டை எடுத்து மூடி வைத்த சோற்றை எடுத்து அவனுக்கு போட அவள் தயாராவதில் ஏதோ பூடகமாய் ஒரு வகை தீர்க்கம். என்னம்மா திடீர்னு பேச்சு நிறுத்திட்ட? எனக்கு இந்த வேலை பிடிக்கல. நான் வெளியில் மூட்டை கூட தூக்க போகிறேன். ஆனால் இந்த வேலை வேண்டாம்மா. ராஜேஸ்வரிடம் இப்போது மெலிதான சிரிப்பு. என்னம்மா சிரிக்கிற? சிரிக்காம என்ன பண்ண? அப்பா மாதிரியே பிள்ளை. என்னம்மா சொல்கிற? ஆமாப்பா, உங்கள் அப்பா கூட இந்த வேலையில் சேர்ந்த முதல் நாளே இதே பல்லவியைத்தான் பாடினார். மகன் நீயும் அப்படியே. புரியும்படி சொல்லுமா. தம்பி, ஒன்று நல்லா ஞாபகத்தில் வை. எல்லா புது இடமும் உலகத்தில் இப்படி தான்ப்பா இருக்கும். எப்படின்னு தெரியாமல் பேசாதே. தெரியும். நீ சாப்பிடு, நான் சொல்கிறேன். என்ன தெரியும் சொல்லு. இதோ பார் கண்ணா, இந்த உலகத்தில் கஷ்டமான விஷயமே உறவு முறைகளை பராமரித்து கையாளுறதாம்ப்பா. அதுலேயும் மேலேயும் இல்லாமல் கீழேயும் இல்லாமல் நடுவாந்திரத்தில் இருக்கிற ஜாதி தொழிலாளர் ஜாதி. அதோட நல்ல விதமாக பழகி கரை சேர்றது ரொம்ப கஷ்டமான விஷயமாகத்தான் இருக்கும். நீ வேணா பாரு, எந்த வேலையை நீ வேண்டாம்னு சொல்றியோ அந்த வேலையை தான் நீ பெரிய ஞானியா ஆக போற. இந்த வேலை இந்த மனுஷங்க மாதிரி உலகத்திலேயே கிடையாதுன்னு சொல்ல போற. ராஜேஸ்வரி எந்த நம்பிக்கையில் இப்படி சொல்கிறாள் என்பது கண்ணனுக்கு தெரியவில்லை. ஆனால் அதற்கு மேல் அவள் கூடுதலாக உபதேசம் என்ற பெயரில் எதையும் கூறவில்லை. ஆனால் படுக்க போகும் முன் மறவாமல் மணவாளன் போட்டோ முன் நின்று ஒரு பார்வை பார்க்கிறாள். மணவாளன் அடிக்கடி சொல்லும் ஒரு அபிப்பிராயம் காதில் ஒலிக்க தொடங்குகிறது. ராஜேஸ்வரி, வியர்வை சிந்த உண்மையா உழைச்சிட்டு பழைய சோத்தை தின்னா கூட அது அமிர்தமா இருக்கும். உழைச்சி தான் பிழைக்கிறோம். யாரையும் ஏமாத்தலைங்கிற எண்ணமே பெரிய தெம்பையும் கர்வத்தையும் தருது. அதோட ஒரு பெரிய தொழிலாளர் கூட்டத்துக்கு நடுவில் வேலை பார்க்க நிஜமா கொடுத்து வச்சிருக்கணும். ராஜேஸ்வரி, விதவிதமான மனுஷங்க குணங்க இவங்களுக்கு நடுவில் ரொம்ப பக்குவப்பட்டுடுச்சு. ஜில்லுன்னு காற்று வீசினா கூட விலை மதிப்பில்லா சுகமா இருக்கு. ஆனால் 10,000 20,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு இந்த அனுபவமோ வாய்ப்போ துளி கூட இல்லை. ஒரு சாதாரண காய்ச்சலுக்கு கூட அவன் மிரள்ற மிரளை பார்த்தா அவனுக்குத்தான் இந்த வாழ்க்கை மேலே எவ்வளவு பயம். அந்த கருத்தின் நியாயத்தை ஒப்புக்கொள்ள முடிந்த மாதிரி மகனை பார்க்கிறாள். அவனிடமோ அம்மா போட்ட புதிர் புரியாத நிலை. 1 மாதம் ஓடிவிட்டது. கண்ணன் இப்போது புதியவன் இல்லை. ஓரளவு யார் எப்படி என்பதை தெரிந்த மாதிரி தெரிகிறது. சொல்லால் கடிந்தவர்களுக்கு அது மட்டும் தெரியும் என்பதிலிருந்து பலரை பற்றி இப்போது ஓரளவு எடை போட முடிகிறது. வேகமாக வேலையிலும் இலக்கை முடிந்து அதிலும் திறமை காட்ட தொடங்கிவிட்டதால் ரங்க பாஷ்யத்திடம் இவன் வரையில் அத்தனை கொதிநிலை இல்லை. இடைவெளி குறைந்த மாதிரி தெரிகிறது. முதுகுக்கு பின்னால் பூடகமாகவே பேசுகின்றவர்கள் இப்போது நேராகவே உதிர்த்து பேசும் நிலை. கண்ணா, எப்படி இருக்கு வேலையெல்லாம்? இருக்குன்னா இந்த வேலைக்கு கேஆர் இண்டஸ்ட்ரியில் 8,000 சம்பளம் தெரியுமா? அது எப்படி? அந்த முதலாளிக்கு பெரிய மனசு. ஆமாம், நம்ம முதலாளி எப்படி? முதலாளி நல்லவர் தான். ஆனால் இந்த நடுவில் இருக்கிறவங்க தான் திருட்டு பசங்க. நடுவுலனா அதான் மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர்னு ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. அவங்களுக்கு என்னவா? அவ்வளோ பேர் எமகாதகங்க. நீ போக போக புரிஞ்சுக்குவ. கண்ணனுக்கு சலிப்பாக இருந்தது. முன்பை விட இப்போது சிநேகமாக பேசுகிறார்கள். ஆனால் பேச்சின் பொருளில் மற்றும் மாற்றமே இல்லை. எப்பொழுதும் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் தொழில் பற்றி அதன் நுட்பம் பற்றி ஒரு சின்ன விவாதத்தை கூட யாரிடமும் பார்க்க முடியவில்லை. இதற்கு நடுவிலும் எந்திரங்கள் ஓடி உற்பத்தியும் நடந்து தொழிற்சாலையும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி கூலிக்கு மாரடிக்கும் போதே துளி லாபத்தையும் பார்த்தபடி இருக்கிறதே. இதே ஈடுபாட்டோடு எல்லோரும் செயல்பட்டால் கிட்டத்தட்ட இதே அபிப்பிராயத்தோடு அந்த தொழிற்சாலையில் பார்த்திபனும் இருந்தான்.
கண்ணனுக்கு அவனோடு பேசும்போது மட்டும் சற்று இதமாக இருந்தது. பார்த்திபனுக்கு பிறரைப் போல பேசும் மிமிக்கிரியும் கைவந்த கலை. இப்படிப்பட்ட ஆற்றலோடு பார்த்திபன் வேலைக்கு நடுவிலும் படிப்பதாகச் சொன்னான். தபால் வழி கல்வி. கூடியவரை ஒருவர் இல்லாதபோது அவர்களை பற்றி பேசுவது கிடையாது. அதே சமயம் அவனது தெளிவிலும் பேச்சிலும் கூட ஒருவகை அசாத்திய நுட்பம். வேலை பார்க்கும்போது அவனது பணிக்கு பகுதி கூட மிக சுத்தம். நீ இப்படி இருக்கிறதுனால உனக்கு ஒன்றும் கம்பெனியில் மெடல் கொடுத்துட போகிறது கிடையாது என்று சிலர் பரிகாசம் செய்ய போது அதை சின்ன புன்னகையோடு தட்டிவிட்டான். நான் மெடலுக்காக நீட்டா இருக்கிறவன் கிடையாது. நீட்டா இருக்கிறது என் உணர்வு, பசி தாகம் மாதிரி என்ற அவன் பதில் கண்ணனை கவர்ந்ததோ என்னவோ. போய் கைகுலுக்கி பாராட்டி நட்பை துவக்கி கொண்டான். இப்போது கண்ணனுக்கு பார்த்திபன் தான் சுமை தாங்கி வடிவில் எல்லாமே. இனம் இனத்தோடு சேரும் என்பது இதுதானோ? இருவரும் சேர்ந்து கம்பெனியின் ஆலோசனை திட்டத்திற்கு நிறைய எழுதி போட ஆரம்பித்து விட்டார்கள். சின்ன சின்ன ஆலோசனை முதல் பெரிய ஆலோசனை வரை சகலத்திற்கும் ஊக்கத்தொகை உண்டு. ஏன் விட வேண்டும் என்பதுதான் இருவரின் கேள்வியும். இது யாரை உறுத்தியதோ தெரியவில்லை. கண்ணனை ஒருவன் நெருங்குகிறான். கண்ணன், கொஞ்சம் என் கூட வா, உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் என்று தனியே அழைத்து செல்கிறான். என்னப்பா, என்ன நீ ஆலோசனை அது இதுன்னு எழுதி போட்டுக்கிட்டு வேற டைரக்ஷனில் போயிட்டு இருக்க? நீ வேற டைரக்ஷன்னா பின்ன? இது உன் அப்பாவை கொன்ன கம்பெனி. என்ன வாய மூடிட்ட? உன் அப்பா சாகும்போது சொல்லலையா? இல்லையே. அப்படியா? அவர் எப்போது பெரிய மனுஷன்தான், அதான் சொல்லலை. அதோ நிற்கிறான் பார் வில்லியம். தெரியும், அவர்தான் எங்கள் அப்பாவை ஆசிட் டேங்கில் தள்ளிவிட்டு கொன்னுட்டார்னு. இது தானே சொல்ல போற? ஆமாம். உனக்கு கோபம் வரல? ரத்தம் கொதிக்கல? இல்லை. இல்லையா? என்ன சொல்கிற கண்ணா? இல்லவே இல்லை. தமிழில் தானே சொன்னேன். போய் வேலையை பாரு. அடுத்தவங்களை ஏற்றி விடுறத என்னையோடு விடு. அவன் சுருதி இறங்கி என்னவோ போல் ஆகி திரும்ப நடக்கிறான். போகும்போது திரும்பி திரும்பி பார்க்கிறான். பார்த்திபன் வந்து தோளில் கை போட்டபடி கேட்கிறான். என்ன கண்ணா, எங்கே வந்துட்டு போகிறான் சுலைமான்? அவன் பேர் சுலைமானா? ஆமாம், பேர் சுலைமான். ஆனால் நாங்கள் வச்சிருக்கிற பேர் சகுனி. ஓரளவு பொருத்தமான பேர் தான். ஒரு ஃபேக்ட்ரியனா இப்படி 4 பேர் இருந்துதான் தீரணுமா பார்த்தி? ஃபேக்ட்ரியில் மட்டுமில்லை கண்ணா, நாம் வசிக்கிற தெருவு, ஊரில், நாட்டில், உலகத்துலன்னு இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் 2 சிக்னல் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மாதிரி. நாம் ஜாக்கிரதையாக இருக்கோமா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிற உதவுற டெஸ்ட் டியூபுகள் இவங்க. பார்த்திபனின் பொருத்தமான விளக்கத்துடன் அன்றைய ஷிஃப்ட் முடிந்து விடுகிறது. ஆனாலும் அப்பாவை கொன்றவன் என்ற எல்லோரும் சொல்வதிலும் உண்மை இருக்குமோ? எழவேண்டிய கேள்வி எழுகிறது. ஃபேக்ட்ரி பர்சனல் மேனேஜர் அறைக்குள் நுழைகிறான் கண்ணன். குட் மார்னிங் சார். பா கண்ணா. வெங்கி அழைப்போடு நிமிர்ந்து அமருகிறான். எங்கப்பா இவ்வளவு தூரம்? ஒன்றுமில்லை சார், பர்சனல் மேனேஜரை பார்க்கலாம்னு. என்ன விஷயம்? சும்மா என்கிட்ட சொல்ல. அது வந்து மெல்லத்தான், சும்மா சொல்லு. என்ன, உன் பாஸ் ஏதாவது அடிச்சானா? எனக்கு தெரியும். புதுசாக ஒருத்தனை அவன் உள்ள நீடிக்க விடமாட்டான். எழுதி கொடுத்துட்டு ஓடிடலாம்னு இருக்கா? வெங்கி படபடவென்று தன் பாணியில் பேசுவது ஒரு மெல்லிய எரிச்சலை தருகிறது கண்ணனுக்கு. மௌனத்தை தொடர்கிறான். வெங்கிக்கு எதற்காக இத்தனை பெரிய ஓட்டை வாய்? என்ன சொல்ல மாட்டியா? சேர்ந்து 1 மாசமாகல, அதுக்குள்ள மேனேஜர்கிட்ட ரகசியமாக பேசணுமா? சும்மா சொல்லுப்பா. இல்லை சார், இது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம். பரவாயில்ல சொல்லு ப்ளீஸ் சார், நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். பாத்தியா, என்னை ஓரங்கட்டுறியே. ஒன்று தெரிஞ்சுக்க, நீ அவர்கிட்ட என்ன பேசினாலும் அது எனக்கு பின்னாடி தெரிஞ்சிடும். சார் என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்க மாட்டார், அது நீ தெரிஞ்சுக்கோ. வெங்கிக்கு நிறைய ஆர்வக்கோளாறு இருப்பது நன்றாகவே தெரிகிறது. அதான் MBA முடித்திருந்தும் ஒரு கிளர்க் சீட்டில் மேலேற மாட்டாமல் இருக்கிறானோ? கண்ணன் கச்சிதமாக புரிந்து கொள்கிறான். ஒரு வழியா பர்சனல் மேனேஜர் கிருஷ்ணராஜ் முன் போய் நிற்கிறான். வாங்க கண்ணா, உட்காருங்க. தேங்க்யூ சார். எப்படி இருக்கு வேலையெல்லாம்? பார்த்திபன் தான். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோ? கண்ணனுக்கு ஆச்சரியமாகிறது. பரவாயில்லையே, கண்ணாடி அறைக்குள் அடைந்து கிடப்பவருக்கு 4 விஷயங்களும் தெரிஞ்சிருக்கிறது. அதுதானே தொழில் சாதரியம் என்று அவரும் சிரிக்கிறார். ஆமாம் சார், குட். பார்த்தி ஒரு பாசிட்டிவ் திங்கர். மிமிக்ரி எல்லாம் பண்ணுவார், நல்லா பழகுவார். ஆமாம் சார், அவர் மட்டும் இல்லைன்னா நான் நிச்சயமாக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். கிருஷ்ணராஜ் சிரிக்கிறார். லைஃப்பில் பல நேரங்களில் வேலையை விட வேலை பார்க்குற சூழ்நிலை கஷ்டமானதாக இருக்கும். இது தவிர்க்க முடியாத விஷயம். ஓகே, என்ன விஷயம்? ஒன்றுமில்லை சார்,
வந்ததிலிருந்த ஒரு கேள்வி என் மனசை பிராண்டிக்கிட்டே இருக்கு. உங்க அப்பா சாவு பத்தினது தானே? கச்சிதமாக நறுக்குகிறார் கிருஷ்ணராஜ். சார், எக்ஸைட் ஆவாதீங்க கண்ணன். எப்பவுமே இண்டஸ்ட்ரியில் எந்த ஒரு விஷயமுமே கூட்டல் கழித்தல் வகுத்தல் உள்ளாகித்தான் தெரியும். புரியலையா? புரியுது சார். நான் கேள்விப்பட்டது உண்மையா இல்லையா? சாரி கண்ணன், உண்மை இல்லைன்னு தான் நானும் நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா? உங்கள் பதிலில் ஒரு சந்தேகம் ஓடிக்கிட்டு இருக்கே. அப்படியெல்லாம் இல்லை. உங்கள் அப்பா ஆசிட் டேங்கில் விழுந்தப்ப மிஸ்டர் வில்லியம் தான் இருந்திருக்கார், வேற யாருமே இல்லை. அவர் சொல்கிறாரு இட்ஸ் ஏ ஆக்சிடென்ட்ங்கிற மாதிரி தான் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு. டேங்கில் விழுந்ததுக்கு பிறகு அப்பாவால் பேசவே முடியலை சார். எப்படி வாக்குமூலம் கொடுத்தாருன்னு சொல்ல வர்றீங்க? வாயால் சொன்னாதானா என்னால் உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க முடியும் கண்ணன். அதை வச்சு சொல்கிறேன். ஆமாம், இப்போ எதுக்கு இந்த குழப்பங்கள் எல்லாம்? வேண்டாம், விட்டுருங்க. கண்ணன் நீண்ட நேரம் மௌனிக்கிறான். அந்த மௌனம் அவரை சற்று பிசைகிறது. புரியுது கண்ணன், ஒரு கொலைங்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு கொலை செய்தாகணுங்கிற கட்டாயமோ நிர்பந்தமோ இந்த நிறுவனத்துக்கு கிடையாது. உங்கள் அப்பாவும் கடைசி வரை எங்களோட சிநேகமாக இருந்தவர். இருக்கலாம் சார். வில்லியம்ஸ் தன்னோட ரிஸ்கில் இப்படி. நிச்சயம் இல்லை. வில்லியம்ஸ் ஒரு கடுமையான மனித லேபர்களுக்கு எப்பவும் அனுசரணையானவங்களைத்தான் பிடிக்கும். கடுமையான மனிதர்களை அவங்களுக்கு பிடிக்காது. இந்த அளவு விளக்கம் போதும்னு நினைக்கிறேன். இனி இதை பற்றி நீங்கள் யோசிக்கிறது உங்களுக்கு நல்லது கிடையாது. தேவையில்லாமல் நிம்மதியை கெடுத்துக்காதீங்கன்னு சொல்ல வரேன். போய் வேலையை பாருங்க. கிருஷ்ணராஜ் மனிதனாக பேசத் தொடங்கி அதிகாரியாக பேசி முடிக்கிறார். இனி பேசினால் அது இயல்பானதாக இருக்காது. இருந்தாலும் ஒரு விஷயம் கண்ணன் மனதில் உறுதிபட தங்குகிறது. அப்பாவின் சாவில் நிச்சயம் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது. மனதில் குழப்பம் கூடு கட்ட தொடங்கிவிட்டாலே செயலில் அது தெரியுமோ? கண்ணனால் கடந்த நாட்களைப் போல கான்சன்ட்ரேஷனோடு வேலை பார்க்க முடியவில்லை. வேலையில் தடுமாற்றம் நன்றாகவே தெரிகிறது. என்ன கண்ணா, எப்பவும் மிலிட்ரி மாதிரி வெறப்பா இருப்ப, இப்ப என்னாச்சு? இன்னைக்கு சொங்கி மாதிரி வேலை செய்கிற? சகா ஒருவன் கேட்கிறான். அதெல்லாம் ஒன்றுமில்லையே. ஒன்றுமில்லை கோர்ட்டு போல 3 தடவை சொல்லி சமாளிக்கிறான். அப்ப நிறைய இருக்கு. என்ன விஷயம்? பேசுப்பா, பேசினாதானே வழி கிடைக்கும். சகா சொல்வதிலும் நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. பேசி விடுவோமே. கேள்வியை கண்களில் நிரப்பிக்கொண்டு பார்க்கிறான். நடுவில் டீ வந்ததால் டீயை குடிக்கும் ரிலாக்ஸோடு இன்னும் சிலர் கண்ணனை வளைக்கின்றனர். என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறான்ப்பா இந்த கண்ணன். எதையோ மனசுல வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்ன கண்ணா, நம்ம மேனேஜர் தாண்டவராயன் ஏதாவது கடிச்சானா? டேய், தாண்டவன் இப்ப நம்ம கண்ணனுக்கு நல்ல தோஸ்துப்பா. விஷயம் வேற. சும்மா சொல்லு. சிம்ரன் நக்மானு எவளையாவது லவ் பண்றியா? தைரியமா சொல்லு, பேசி முடிச்சிடுவோம். டேய், நக்மா ஏன் ஆளு. வேணும்னா சௌந்தர்யா இஷான்னு புது சரக்கை பார்க்க சொல்லு. உலக ஜோக் சொல்லிவிட்டதாக சொல்லி அவன் சிரிக்க எல்லோரும் சிரிக்கின்றார்கள். எதற்கும் கண்ணன் அசைந்து கொடுக்கவில்லை. திடீரென்று கூட்டத்தில் ஒரு சலசலப்பு. டேய், நோட்டீஸ் போர்டில் யூனியன் எலெக்ஷன் பற்றி போட்டிருக்காங்கடா. நம்ம மணவாளன் இடத்துக்குத்தான் எலெக்ஷனே. பேச்சு தடம் மாறி எலெக்ஷனில் சென்று சிக்கிக்கொள்கிறது. யாருடா நிற்க போறது? எவன் நின்னாலும் சரி, நான் ஓட்டு போட போறதில்லை. எல்லாருமே திருட்டு பசங்க. ராஜசேகர் எப்படியும் தான் வந்தே தீரணும்னு ஆசையாயிருக்கான் போல. பலரும் பலவிதமாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஒருவன் மட்டும் கண்ணன் காதை சற்று கனிவாக கடிக்கிறான். கண்ணா, எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்ன? ஈவினிங் காலேஜில் படிக்க சீட் கிடைச்சிருக்கு, பிஇ. ஆனால் ஷிஃப்ட் பெரிய தடையாயிருக்கு. எனக்கு பதிலாக ஈவினிங் டியூட்டியை நீ பார்த்தான் நான் ஒரு மாதிரி சமாளிச்சிடுவேன். அதுக்கென்ன, என்னால் தான் படிக்க முடியல. உனக்கு உதவி செய்கிறதுனால உன்னால் படிக்க முடியும்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் கண்ணா. எங்கே முடியாதுன்னு சொல்லிடுவியோன்னு நினச்சேன். 10 வருஷமா படிக்க பர்மிஷன் கேட்டேன். இந்த வருஷம்தான் கிடைச்சிது. எங்க ஷிஃப்ட் இடைஞ்சலாயிடுமோன்னு பயந்தேன். காப்பாத்திட்ட. கண்ணன் அதை கேட்டு தட்டி தருகிறான். ஆமா, நீ ஏன் உன் அப்பா இடத்துக்கு வரக்கூடாது? யூ மீன் யூனியன் எலெக்ஷனை சொல்றியா? ஆமாம். உதவி செய்கிறதுனா என்னன்னே தெரியாதவனெல்லாம் நிற்க ஆசைப்படுகிறான். நீ நிற்க கூடாதா? உன் அப்பா இடத்துக்கு நீதான் வர பொருத்தமானவன். ஐயையோ, நான் வேலையில சேர்ந்தே இப்பதான் முதல் மாசம் ஆயிருக்கு. எதுக்கு இந்த பொறுப்பெல்லாம்? எவ்வளவோ சர்வீஸ் ஆனவங்கெல்லாம் இருக்கச்ச. இந்த ஒரு பொறுப்புக்கு மட்டும் கம்பெனி சர்வீஸ் கணக்கு கிடையாது கண்ணா. சோஷியல் சர்வீஸ் தான் கணக்கு. டேய், நம்ம கண்ணனை நாம நிறுத்துவோம்.
என்ன சொல்றீங்க? பேசிக்கொண்டே கூட்டத்தின் பக்கம் திரும்பி கேள்வியும் கேட்க மொத்த கூட்டமும் ஆமோதிப்பதாக பார்க்கிறது. கண்ணன் தான் சரியான ஆள். அப்பா இடத்துக்கு மகன். பொறுப்புக்கு வந்தாதான் அந்த வில்லியம்ஸ் கொலைகாரன் கண்ணிலையும் விரலை விட்டு ஆட்ட முடியும். பேச்சுக்கு அங்கு தொட்டு இங்கு தொட்டு வில்லியம்ஸிடம் முடிகிறது. அது கண்ணனையும் என்னவோ செய்கிறது. மனதை உறுத்தி கொண்டே இருக்கும் வில்லியம்ஸ் விஷயத்திற்கு இதனால் ஒரு விடை கிடைக்குமோ? வீடு திரும்பி நடந்ததை எல்லாம் அம்மாவிடம் சொல்லி அது எலெக்ஷனில் போய் நின்றதை கூறவும் அவளிடம் சின்ன பதற்றம் தலை தூக்குகிறது. முதல்ல வேலையை பிடிக்கலன்ன, இப்ப வேலை பார்க்கிற நபர்களுக்கெல்லாம் தலைவனாகவே ஆக போறேங்கிற. இதெல்லாம் சரிப்பட்டு வராது கண்ணா. சாப்பாடு போட்டுக்கொண்டே சொல்கிறாள் அம்மா. தெரியுமா, நம்ம அப்பா சாவு சம்பந்தமா பர்சனல் மேனேஜர்கிட்ட பேசினேன். சரியான பதில் சொல்லலை. கூட வேலை பார்க்குறவங்களெல்லாம் வில்லியம்ஸ் வில்லியம்ஸ்னு அந்த ஆளைத்தான் சொல்கிறாங்க. எனக்கு என்ன நடந்ததுன்னு உண்மை தெரியணுமா? அதனால தான் யூனியனில் வந்துட்டா உண்மை தெரிஞ்சிடுமா? ஒரு பதவி கையில் இருந்தால் சில விஷயங்களையும் விசாரணைகளையும் வேகமாக செய்ய முடியும் தானேம்மா? செஞ்சு என்னம்மா இப்படி கேட்குற? நான் வேலைக்கு போனதே உண்மையை கண்டுபிடிக்கத்தானே. அப்போ குடும்பத்தை காப்பாற்ற இல்லையா? குடும்பத்தை காப்பாற்ற 1000 வழி இருக்குமா. என் என்ஜினியரிங் படிப்பு போனாலும் பரவாயில்லைன்னு நான் அந்த சாதாரண வேலைக்கு ஒத்துக்கிட்டது இயலாமையால் நிச்சயம் இல்லைம்மா. தெரியும்பா. இருந்தாலும் உண்மை தெரியறதால உங்கள் அப்பா உசுரோட வந்துட போகிறாரா? அப்பா வரப்போகிறது இல்லைம்மா. ஆனால் இன்னொரு அப்பாவிக்கு இப்படி ஆகாமல் தடுக்கலாம் இல்லையா? அப்போ உன் அப்பா திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டார்னு சொல்றியா? நிச்சயமா. எதுவும் பேசாம ரொம்ப பயந்த புள்ளையா கம்பெனியில் நான் நடந்துக்கிட்டதால தான் எனக்கு எவ்வளவோ விஷயம் தெரிய வந்திருக்குமா. என்னடா சொல்ற? ஆமாம்மா, கம்பெனிக்குள்ள கம்பெனி நடத்துகிறாங்கம்மா. முதலாளி வெளிநாட்டில் இருக்கிறதால தட்டி கேட்க ஆள் இல்லை. சில நல்ல அதிகாரிகள், ஆனா பல கெட்ட அதிகாரிகள். நிஜமாவா? ஆமாம்மா, பாவம்மா தொழிலாளிங்க. அவங்களை சராசரியாகவே வச்சுக்கிட்டு பெரிய பெரிய தப்பெல்லாம் நடத்துகிறாங்கம்மா. எவ்வளவு ஊழல் தெரியுமா நடக்குது? முதல் முறையா அவனது தாய்க்காரி மகனை பிரமிப்போடு பார்க்கிறாள். என்கிட்ட அன்னைக்கு அவ்வளவு புலம்பினியே கண்ணா, என்கிட்டையும் நடிச்சியாடா? அது நடிப்பில்லம்மா, உண்மை. 1 மாசத்துக்கு எப்படிடா இவ்வளவு மனமாற்றம்? பொறும்மா, வேலை வரும், தெரிஞ்சுப்ப நீ. பயமா இருக்கு கண்ணா, நீயும் போயிடாதே. சேச்சே, என்னம்மா பேசுற? வாய மூடு. ஆசிர்வாதம் பண்ணும்மா. விழிநீர் துளிர்க்க ஆசிர்வதிக்கிறாள். கண்ணன் நிகழத் தொடங்குகிறான். ஒர்க் ஷாப் கசகசவென்று இருக்கிறது. சித்திர வெயிலின் தாக்கம். ஏசி அறைக்குள்ளிருந்து கொண்டு ரங்கபாஷ்யம் நோட்டமிட்டு கொண்டிருக்கிறார். பலருக்கு நின்று வேலை பார்க்கவே பிடிக்கவில்லை. உடம்பெல்லாம் பற்றி எரிந்து வியர்க்கும் போது வேலை ஓடுமா என்ன? இருக்கும் ஃபேனும் அனல் காற்றைத்தான் வாரி இறைக்கிறது. எரிச்சல் சிலரை டாய்லெட்டுக்கு அனுப்புகிறது. எந்திரங்களை நிறுத்திவிட்டு டாய்லெட்டுக்கு போய் பச்சை தண்ணீரை முண்டு மேனி மேல் கொட்டி கொள்கிறார்கள். அப்படியே சிகரெட்டுக்கு தாவுகின்றனர். நேத்து வந்த மணவாளன் மகன் யூனியன் எலெக்ஷனில் நிக்க போறானாம்ல. சிகரெட்டை ஊதும்போது வம்பு புகை போலவே பரவ ஆரம்பிக்கிறது. ஏன் நின்னா என்ன? நிக்கலாம், உட்காரலாம். யார் என்ன சொல்லிட முடியும்? ஆனா எவ்வளவோ சீனியர்கள் இருக்கும்போது நேத்து வந்தவனை தூக்கி நிறுத்துறது நல்லாவா இருக்கு? ஒரு சூப்பர்வைசர் நைச்சியமாக பற்ற வைக்கிறான். என்ன பண்ணலாம்ங்கிற? நேத்து வந்த நண்பனை விட சீனியர் எதிரி 1000 மடங்கு மேலுங்கிறேன். நம்ம பெருமாளை நிறுத்துவோமா? செக்ரட்டரிங்கிறவனுக்கு கேரக்டர் தான்ப்பா ரொம்ப முக்கியம். சீனியர் ஜூனியருங்கிற விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை. கேரக்டர் முக்கியம்னு முதலாளி சொல்லலாம், நாம் சொல்லக்கூடாது. பார்க்க சுத்தமான கையா தெரிகிறான். நம்ம கமிஷன் டைப்புக்கு ஒத்து வருவான்னு தோணலை. பெருமாள் தான்ப்பா நமக்கெல்லாம் சரி. ஆமாப்பா, மணவாளன் மாதிரி அவன் மகனும் இருப்பான். வில்லியம்ஸ் விவகாரத்தை மணவாளன் பார்த்துட்டதனால தானே ஏதோ ஒரு உண்மையை நாக்கு நுனிவரை கொண்டு வந்து விட்டு எது தடுத்ததோ தெரியவில்லை. அப்படியே பின்வாங்குகிறான் அவன். டேய், கை நீட்டி காசு வாங்கியிருக்க, இருந்தும் உனக்கு அறிவில்ல பார். நல்ல வேலை உளர தெரிஞ்ச. அடுத்தவன் அவனை கண்டிக்கிறான். கச்சிதமாக பக்கத்து டாய்லெட் கதவு திறக்கிறது. உள்ளிருந்து வெளியே வருகிறான் கண்ணன். அவனை பார்க்கவும் சப்த நாடிகளும் அவர்களிடம் நொறுங்கி போகின்றது. மளமளவென்று ஒருவன் சிகரெட்டை தரையில் போட்டு தேய்த்துவிட்டு, அப்புறம் பார்க்கிறேன் மாப்பிள என்று ஒரு பக்கமாக ஓட, அடுத்தவன் இரும் நானும் வந்துடுறேன் என்று நழுவ பார்க்க கண்ணன் கை கட்டியபடி அவர்கள் முன் நிமிருகிறான். அனாவசியமாக உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் வீணாக்காமல் பார்வையாலேயே அனைவரையும் பார்க்கிறான். என்ன கண்ணா, எலெக்ஷன்ல நிக்கிற போல இருக்கு?
உனக்குத்தான் என் ஓட்டு, கவலைப்படாதே. தோளில் தட்டி கொடுத்து அப்படியே நழுவ பார்க்கிறான். கண்ணனுக்கு அவர்களை எல்லாம் பார்க்க பார்க்க கோபம் கண் சிவக்க முண்டுகிறது. எவ்வளவு நேரம்தான் இப்படி பார்த்து கொண்டே நிற்பதாம்? யாருடாது காசு வாங்கினவன்? கண்ணனின் கேள்வி சகலரையும் அங்கிருந்து ஓட வைக்கிறது. நில்லுங்கடா நில்லுங்கடா கத்துகிறான். பலனில்லை. சைக்கிள் ஸ்டாண்டில் இருந்து சைக்கிளை எடுத்துக்கொண்டு கிளம்பும் போது எதிரில் பார்த்திபன். என்ன கண்ணா, சீக்கிரமா கிளம்பிட்ட? மனசே சரியில்லை பார்த்திபா. வா, ஒரு கேம் கேரம் விளையாடிட்டு போகலாம். இல்ல பார்த்தி, நான் வரலை. அட வாப்பாண்ணா. பார்த்தியே முன்வந்து சைக்கிளை இழுத்து ஸ்டாண்டு போட்டு நிறுத்த கண்ணன் அரைமணிதாக அவனை தொடர ஆரம்பிக்கிறான். என்ன விஷயம்? எதனால மனசு சரியில்லை? எல்லா அப்பா விஷயம்தான். ஏன் திரும்ப யாராவது அவர் கொலை செய்யப்பட்டார்னு சொன்னாங்களா? அப்படி சொல்றதுதான் ஆரம்பத்திலிருந்தே இருக்கே. இப்ப வேற விதமா கேள்விப்பட்டேன். எப்படி? காசு வாங்கிட்டு காட்டி கொடுக்க பார்த்தியடான்னு ஒருத்தன் இன்னொருத்தனை திட்டினான். நிஜமாவா? காதால கேட்டேன் பார்த்தி. நான் கூட அப்பா சாவு வெறும் விபத்தா இருந்துடக்கூடாதுன்னு பல தடவை நினைச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு கேள்விப்பட்ட விஷயத்திலிருந்து ஒரு விஷயம் ஊர்ஜிதமா போச்சு. அப்பா சாவு விபத்தல்ல, அது நிச்சயமா கொலைதான். கண்ணனின் விளக்கம் பார்த்திபனை அதிகபட்சம் யோசிக்க செய்கிறது. மோவாய் கட்டை தேய யோசித்தவன் கண்ணனை திரும்பவும் நிமிண்டுகிறான். ஆமாம், அந்த கமிஷன் பார்ட்டி யாருன்னு தெரியுமா? பெயிண்டிங் செக்ஷன் பெருமாள்னு நினைக்கிறேன். அவனா? அவன் வில்லியம்ஸ்க்கு எப்பவுமே ஜால்ரா. வா, அவனை பிடிப்போம். ஏன் அவனை விட்ட? எங்கப்பா, கூப்பிட கூப்பிட ஓடியே போயிட்டான். இருந்தும் விடாம டிபார்ட்மெண்ட்டுக்கு போனேன். லீவு போட்டுட்டு போயிட்டதா சொன்னாங்க. அப்ப சந்தேகமே இல்லை, அந்த நாய்க்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. விடக்கூடாது அவனை. வா, அவன் வீடு எனக்கு தெரியும், போய் பிடிப்போம். இருவரும் சைக்கிள் ஸ்டாண்ட் அருகில் நின்று நெடுநேரம் பேசிவிட்டு பின் கிளம்புவதை தொலைவில் இரு விழிகள் பார்த்து கொண்டே நிற்கின்றது. அம்பர் தெரு. எருமை மாட்டு கூட்டம் தெருவையே அடைத்து கொண்டு நிற்கிறது. மீதி இடங்களில் பிச்சைக்காரர்கள் படுத்து கிடக்கிறார்கள். ஈக்கள் சொர்க்கலோக வாசி போல பறந்து திரிந்து கொண்டிருக்க மூக்கை பிடித்து கொண்டு தெருவுக்குள் நுழைய வேண்டும் போல் உள்ளது. பார்த்திபனும் கண்ணனும் நுழைகின்றார்கள். 12ஆம் நம்பர் வீடு. வீட்டுக்கு முன் முருங்கை மரம் இருக்கும் என்கிற அடையாளங்களை கச்சிதமாக கண்டறிந்து திறந்து கிடக்கும் கதவுக்கு முன்னால் போய் நிற்கிறார்கள். நிலைக்கால் வாசல் தாண்டி ஒருத்தி அரிசியில் கல் பொறுக்கி கொண்டிருக்கிறாள். நிமிர்கிறாள். யார் நீங்க? என்ன வேணும்? கேட்கிறாள். பெருமாளை பார்க்க வந்தோம். உள்ளே வாங்க, உள்ளே அழைக்கிறாள். உள்ளே நுழைகின்றனர். வெளியே பார்க்க காரை உதிர்ந்து வண்ணமிழந்து கிடக்கும் அந்த பழங்கால வீடு உள்ளே பார்க்க பிரமிப்பு ஊட்டுகிறது. தரையெல்லாம் மார்பிள், சுவரில் டைல்ஸ், வெல்வெட் வேய்ந்த குஷன் சோஃபா, நவீன ரக ஏர்கூலர், அகன்ற திரை டிவி பெட்டி. டிவியின் சன் புரோகிராம் பார்த்தபடி பெருமாள் யதார்த்தமாக கழுத்து திரும்பும்போது கண்ணில் படும் கண்ணனையும் பார்த்திபனையும் பார்த்து அதிர்ந்து போகிறான். நீங்க வாங்க வாங்க என்று சமாளிக்கிறான். இருவருமே அவன் அழைப்பை பொருட்படுத்தாதபடி அந்த வீட்டையே நோட்டமிடுகின்றனர். பெருமாள் வீடு சூப்பரா இருக்கே, சபாஷ், இப்படித்தான் வீட்டை வச்சுக்கணும் என்று பார்த்திபன் குத்த ஆரம்பிக்கிறான். உட்காரு பார்த்திபா. எங்க இவ்வளவு தூரம்? உட்கார்றது இருக்கட்டும். ஆமா, என்ன லீவு போட்டுட்ட? உட்கார்ந்தபடி கேட்கிறான். உடம்பு சரியில்லை, அதான். சன் டிவி பார்த்துக்கிட்டு இருக்க? நீ வேற பார்த்திபா, உடம்பு சரியில்லைன்னா. கண்ணனுக்கு என்ன? இல்ல பெருமாள், நறுக்குகிறான் கண்ணன். வார்த்தைகளில் இடைவெளி. பெருமாள் வழிய அவன் மனைவி குடிக்க எடுத்து வந்திருக்கிறாள். காஃபிங்களா? நான் சாப்பிட்றதில்ல எனும் கண்ணனை அவள் ஒரு தினசாக பார்த்து இது ஹார்லிக்ஸ் என்கிறாள். ஹார்லிக்ஸா? நடுவகிடு தெரித்து போகிற பார்த்திபனுக்கு ஆமாங்க, பெரும்பாலும் இவர் ஆஃபீஸ்காரங்க காஃபி சாப்பிட்றதில்ல. அதிலையும் வெங்கி வந்தார்னா கூல்ட்ரிங்க்ஸ் தான் குடிப்பார். அதான் இரண்டையும் நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம். எதையோ தேடி வர ஏதேதோ அகப்படுகிறது. வெங்கி அடிக்கடி வருவாரா என்ன? ஆமாங்க, இவருக்கு அவர்தான் ரொம்ப நெருக்கமே. ஏங்க, வாயை மூடிக்கிட்டு இருந்தா எப்படி சொல்லுங்க? அவள் வெகுளியாக படபடவென்று பொரிந்து தள்ள பெருமாள் அவளை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறான். ஏய், போடி உள்ளார. வந்தியா, ஹார்லிக்ஸ் கொடுத்தியா, போனாமான்னு இல்லாம. அட, அவங்கள ஏன் திட்டுற பெருமாள்? அம்மா நீங்க சொல்லுங்க, வில்லியம்ஸ் வருவாரா? ஓ, வருவாங்களே. அவள் ஆமோதிக்க பெருமாள் முறைக்க தாள மாட்டாது உள்ளே சென்று விடுகிறாள் அவள். நிமிர்கிறான் கண்ணன். பெருமாள், இது உன் வீடு. இங்கு நீ ஓட முடியாது. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். உண்மையை சொல்லு. அப்பா கொலைதானே செய்யப்பட்டாரு. என்ன கண்ணா, என்னென்னமோ சொல்ற. உங்க அப்பா சாவு பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. அப்படியா?
அதான் 2000 சம்பளம் வாங்குற நீ இவ்வளவு வசதியோட இருக்கியா? வசதிக்கும் சம்பளத்துக்கும் என்னப்பா சம்பந்தம்? இது என் மாமியார் வீடு மூலமா வந்தது. அப்ப உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிதானே? தெரியாதுப்பா. டாய்லெட்ல அப்ப எதுக்கு உன் பேச்சை ராமநாதன் கண்டிச்சான்? எங்க கண்டிச்சான்? அதெல்லாம் ஒண்ணுமில்லையே. இதோ பாரு, நீங்க எதுக்கு வந்தீங்க? உங்க அப்பா சாவு பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு. அதை விட்டுட்டு நீங்க 2 பேரும் பெரிய சிஐடி மாதிரி நினைச்சுக்கிட்டு கிளம்பிட்டீங்க. ஏன் நாங்க சிஐடிகளா இருக்கக்கூடாதா? அப்படின்னா 24 மணி நேரம் உசுரோடு இருக்க மாட்டீங்க, தெரிஞ்சுக்குங்க. என்ன மிரட்டி பார்க்கிறியா? மிரட்டல, உண்மை இது. உங்களுக்கு சிலரோட சக்தி பத்தி தெரியாது. தோ பார் கண்ணா, நல்ல வேலை கிடைச்சிருக்கு, அதை ஒழுங்கா பாத்தியா போனியான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு செத்த பாம்பை அடுக்கிற மாதிரி இப்ப என்ன உங்க அப்பா சாவை பத்தி நோண்டிக்கிட்டு? உங்க அப்பாவை கொலைதான் பண்ணினாங்கன்னே வச்சுப்போமே, உண்மை தெரிய வராதால உன் அப்பா சமாதியில இருந்து எழுந்து வந்துடவா போறாரு? பெருமாள் பேச்சின் போக்கே மாறிவிட்டது. விட்டால் எழுந்து போகச் சொல்வான் போல கூட தோன்றுகிறது. ஆனால் அப்படி சொல்லாமல் டிவியை பார்க்க ஆரம்பிக்கிறான். துவக்கத்தில் துளி பயந்த மாதிரி இருந்தது. இப்பொழுது எப்படி தெளிந்தானோ தெரியாது. மகா சண்டி போல மாறி சினிமா வில்லன் போல சிப்ஸ் தின்றபடி டிவி பார்க்கிறான். அப்ப பெருமாள், நாங்க கிளம்புகிறோம். இருவரும் ஏமாற்றத்துடன் கிளம்புகின்றனர். வாசல் தாண்டி இருப்பார்கள். பெருமாள் சற்றென்று சட்டை மாட்டிக்கொண்டு வெளியே கிளம்புகிறான். எதிரில் வரும் மனைவியை பார்த்து கத்துகிறான். சரியான ராகு காலம்டி நீனு. அவங்க 2 பேரும் யார் தெரியுமாடி உனக்கு? கத்தியபடியே வெளியே பாய்கிறான். எஸ்டிடி பூத். உள்ளே நுழைபவன் நரம்பாய் இனிக்கும் ஒரு 18 வயது பெண்ணின் சிரிப்பை புறம் தள்ளியபடி எண்களை தட்டுகிறான். மறுமுனையில் யார் என்று தெரியவில்லை. அவர்களோடு பேச ஆரம்பிக்கிறான். சார், இனி நாம நிம்மதியா இருக்க முடியும்னு தோணல. அந்த கண்ணன் பையன் வந்தான். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி என்னை அசைக்க பார்த்தான். நானும் மிரட்டாம மிரட்டினேன். நம்ம முதலாளி ஊர்ல இல்லாத இந்த சந்தர்ப்பத்துல எங்க நாம செஞ்சதெல்லாம் வெளியே தெரிஞ்சிடுமோன்னு பயமா இருக்கு. அவங்க இனி சும்மா இருக்க போறதில்ல. கண்ணனுக்கு பார்த்திபனும் பெரிய பக்கபலமா இருக்கான். என்ன பண்ண போறீங்க? மறுமுனையில் என்ன பதில் வந்ததோ தெரியவில்லை. அப்படியே செஞ்சிடுங்க, அதான் நல்லது என்று போனை வைக்கிறான். அந்த பெண் தொடர்ந்து வழிகிறாள். எப்போ வந்தாலும் இப்படித்தான் பேசுறீங்க, என்ன ஏதாவது ப்ராப்ளமா என்று கேட்கிறாள். போச்சுடா, இனி பூத்தை மாத்திட வேண்டியதுதான் என்று தலையிடித்து கொண்டு 2 ரூபாயை விட்டெறிந்து விட்டு வெளியில் இறங்குகிறான். இப்பொழுது பூத்தின் முன் கண்ணனும் பார்த்திபனும் இருவரும் உள்ளே நுழைய அந்த பெண் யாரை பார்த்தாலும் சிரிப்பாள் போல் இருக்கிறது. சிரிக்கிறாள். பெருமாள் யாருக்கு போன் செய்திருப்பான் என்பதை சுலபமாக தெரிந்து கொள்ளும் விதமாக பட்டன் சிஸ்டம் உள்ள அந்த டெலிபோனில் ரிமைண்டர் பட்டனை தட்டுகிறான் பார்த்திபன். முந்திய எண்கள் அசுரகதியில் விழுந்து மறுமுனையில் ஹலோ என்கிற குரல் கேட்கிறது. குரலை கேட்ட மாத்திரத்தில் பார்த்திபன் முகம் மாறி போகிறது. மறுமுனை தொடர்ந்து ஹலோ ஹலோ என்கிறது. பார்த்திபன் கண்ணனிடம் சொல்கிறான். கண்ணா, பெருமாள் பேசினது PM கிருஷ்ணராஜோட. கண்ணனும் பலமாக அதிர்கிறான். சரி சரி, பெருமாள் மாதிரியே பேசு. கண்ணனின் ஊக்கம் பார்த்திபனை பெருமாள் ஆக்குகிறது. ஹலோ சார், நான் பெருமாள் தான் பேசுறேன். என்னய்யா, நான் என்ன பண்ணட்டும்? அந்த 2 பேரும் தான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்களே. என்னையா, கொஞ்சம் முந்தி தானே நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். இப்ப திரும்பி கேட்குற? உன் குரல் வேற மாதிரி இருக்கு. ஆமாம் சார், தொண்டை சரியில்லை. அவங்கள என்ன பண்ண போறீங்க? சொல்லலையே. நாளைக்கு அவங்க 2 பேரும் திருடங்களாயிடுவாங்க. எப்படிங்க? எப்படிங்கிறத நாளைக்கு ஃபேக்டரிக்கு வா சொல்றேன். கிருஷ்ணராஜ் போனை முடக்குகிறார். பார்த்திபன் உற்சாகமாக திரும்புகிறான். வெளியே வருகிறான். கண்ணா, கடவுள் நம்ம பக்கம்தான் இருக்காரப்பா. இல்லைனா நிச்சயமா நாம நாளைக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். என்ன சொல்ற பார்த்திபா? ஆமா கண்ணா, நாளைக்கு நம்ம பேர்ல திருட்டு பலி போட போறாங்க. அதான் கிருஷ்ணராஜோட பிளான். கிருஷ்ணராஜின்னு நீ சொன்ன வினாடி ஆடி போயிட்டான் பார்த்திபா. ரொம்ப நல்ல மனுஷன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் தான். உங்க அப்பா சாவுக்கு பின்னால கிருஷ்ணராஜுக்கு ஏதோ தொடர்பு இருக்கு. அது சரி, நாளைக்கு திருட்டு பலின்னு சொன்னியே, எப்படி? லேபர் படி நம்ம மேல கடுமையா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னா நாம திருடனா இருக்கணும். கம்பெனி ப்ராப்பர்ட்டிஸ்ல நாம கைய வச்சா இமிடியட்டா என்கொயரி இல்லாம நம்மளை டெர்மினேட் பண்ணலாம், தெரியுமா? ஓஹோ, அதான் நம்மை அந்த வகையில தீர்த்து கட்ட பார்க்கறானா? ஆமாம், இது ரொம்ப நாளா நம்ம கம்பெனி உத்தி. முதல்ல உன் வீட்டை பூட்டிக்கிட்டு அம்மா அக்காளை எல்லாம் வேற எங்கேயாவது அனுப்பிடு. ஏன்னா ஏதாவது கம்பெனி பொருளை நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு
பின்னால சந்தேகப்பட்டு கேட்குற மாதிரி வந்து அதை எடுப்பாங்க. நம்ம கதையையும் முடிச்சிடுவாங்க. கண்ணன் அதை கேட்டு வாயை பிழைக்கிறான். ஒரு ஃபேக்டரியில இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்ன? ஒரு தொழிலாளி அதிகபட்சம் ஓபி அடிப்பான், இல்லையா அல்பம் மாதிரி 50-100க்கு திருடுவான். ஏன்னா அவனோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான். ஆனா இந்த படிச்ச கூட்டம் இருக்கே, இது கிரிமினல் வேலை பார்க்க ஆரம்பிச்சா இப்படிதான். கண்ணனுக்கு எல்லாவற்றையும் கேட்க நெஞ்சை கரிக்கிறது. இத்தனை மோசமான இடத்திலா அப்பா 25 வருஷத்துக்கு மேலா வேலை பார்த்து குடும்பம் நடத்தினார்? நினைக்கவே மலைப்பாகவும் களைப்பாகவும் இருக்கிறது. ஃபேக்டரி பரபரப்பான சூழ்நிலை. எல்லா டிபார்ட்மெண்ட்களும் அதற்கான வேலையில் மூழ்கியிருக்க, பெயிண்டிங் பெருமாள் மட்டும் மெல்ல நழுவி பர்சனல் டிபார்ட்மெண்ட் பக்கம் நடக்கிறான். அங்கு பதற்றத்தோடு வெங்கி பெருமாளை பார்க்கவும் அழைத்து கொண்டு தனியாக ஒதுங்குகிறான். என்னையா, என்னென்னவோ கேள்விப்பட்டேனே. உள்ள சார் தலையை பிச்சுக்கிட்டார். ஆமாம் சார், அவனை நீங்க ஆரம்பத்திலேயே வேலைக்கு சேர்த்திருக்க கூடாது. ஏதாவது குறை கண்டுபிடிச்சு அன்ஃபிட் ஆக்கியிருக்கலாம் இல்லையா? அடப்போய்யா கூமான், உனக்கு பண்ணலன்னு தெரியுமா? மெடிக்கலி அன்ஃபிட் அப்படி இப்படின்னு 1000 ஓட்டையையும் எழுதி எப்படியோ செலக்ட் ஆயிட்டான். பிஎம்க்கு இந்த நிமிஷம் வரை புரியல தெரியுமா? உங்களை மீறி ஒரு ஆள் உள்ள வர முடியுதுன்னா என்னத்துக்கு நீங்க இருக்கணும்? பேசாம பேசாம கூவகம் போயிடுங்க. அரவானை கல்யாணம் பண்ணிக்க. கிண்டலா? நமக்கு மேல ஜெனரல் மேனேஜர்னு ஒரு ஆள் இருக்காரு தெரியும்ல? அப்ப நீங்க சொல்றத பார்த்தா எல்லாரும் கூடிய சீக்கிரம் தம்பி என்னவோன்னு சொல்லுங்க. வாய கழுவு. அவ்வளவு தூரம் போக விட்டுருவோமா என்ன? இன்னைக்கே கதையை முடிச்சிடுவோம். சரி சரி, சார் என்ன சொன்னார்? வெங்கி உடனே பாக்கெட்டில் கையை விடுகிறான். 2 கம்ப்யூட்டர் டிஸ்குகள் அகப்பட வெளியே எடுக்கிறான். இந்த டிஸ்க்ல என்ன சார் இருக்கு? இது நம்ம அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடது. இதுல நம்ம ஒரிஜினல் டன் ஓவர் எவ்வளவு ப்ரொடக்ஷன் எவ்வளோங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு. இதை நான் அக்கௌண்ட்ஸ்க்கு போய் நைஸா சுட்டிக்கிட்டு வந்துட்டேன். நீ இதை எடுத்துக்கிட்டு போய் பார்த்திபன் சைக்கிள்ல பாக்ஸ்ல ஒன்றும் கண்ணன் சைக்கிள் பாக்ஸ்ல ஒன்றும் போட்டுடு. செக்யூரிட்டிக்கு நான் தகவல் தந்துடுறேன். அவங்க சிவியரா செக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப பசங்க மாட்டுவாங்க. வெங்கியின் விளக்கம் பெருமாளை ஆகாயத்துக்கு தூக்குகிறது. சரியான ஐடியா தான். ஷபாஷ் வெங்கி, கொண்டா கொண்டா. வாங்கி கொண்டு தலையை சொரிந்தபடி சைக்கிள் ஸ்டாண்ட் பக்கம் செல்கிறான். தனது மொபைல் அருகில் போய் எதையோ எடுக்க வந்த மாதிரி ஒரு பாவலா காண்பித்து விட்டு பார்த்திபன் சைக்கிளில் ஒரு டிஸ்கையும் கண்ணன் சைக்கிளில் ஒரு டிஸ்கையும் போட்டுவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி திரும்ப ஸ்டாண்டின் மறுமுனையில் இதை எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் பார்த்திபன் முகத்தில் ஒருவித தீர்க்கத்துடன் பெருமானைப் போலவே பூனை போல நடந்து வருபவன் 2 டிஸ்கையும் எடுத்து ஓசைப்படாமல் பெருமாளின் பெட்டியை திறந்து அதில் போட்டுவிட்டு அங்கிருந்து நழுவ செக்யூரிட்டிக்கு இன்டர்காம் பறக்கிறது. வாட்ச்மேன் நாதமுனி காதை கொடுக்கிறான். யோ நாதமுனி, நான் வெங்கி பேசுறேன். ஷிஃப்ட் இப்ப முடிய போகுது. எல்லாரும் வெளியே போக போறாங்க. இன்னைக்கு சைக்கிள்ல ரொம்ப கவனத்தோட இருக்கணும். அக்கௌண்ட்ஸ்ல 2 பிளாப்பி திருட்டு போயிடுச்சு. 2ம் கம்பெனி சீக்ரெட் உள்ள பிளாப்பி. என்ன? ஆகட்டும் சார், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கவனிக்கிறோம் சார். நாதமுனி இன்டர்காமை முடுக்கிவிட்டு விரைப்பாக எழுந்து நிற்கிறான். யார் கதையை முடிக்க இந்த டிராமா போடுறாங்களோ என்று முணுமுணுக்கிறான். என்னையா முணுமுணுக்கிற? யார் ஃபோன் பண்ணது? லெஜ்ஜரும் கையுமாக இருக்கும் சகா பழனிமுத்து கேட்க நாதமுனியின் பெருமூச்சு அவன் வரை போய் சுட்டு தாக்குகிறது. கேட்குறேன்ல? ஆமா, நீ கேட்டா நான் உடனே சொல்லிடணும் பாரு. சரி, சொல்லாட்டி போ. பர்சனலுக்கு போய் வெங்கி சாரை நோண்டுனா தெரிஞ்சிட்டு போகுது. நாதமுனி ரொம்ப அழுத்துக்கிறான் சார்னு அப்படியே பத்த வச்சுட்டு வந்துடுறேன். செய்யி, அதை முதல்ல செய்யி. இந்த கம்பெனியில வேலை பார்க்கறதுக்கு வெளியே போய் பல வண்டி தள்ளி பொழைக்கலாம். அப்படி என்னடா ஆயிடுச்சு கம்பெனிக்கு? உனக்கு சம்பளம் தரலையா? இல்ல போனஸ் தான் தரலையா? அது தராட்டி வண்டி ஓடுமா என்ன? சம்பளம் போனஸ் தந்துட்டா போதாது பழனி. கம்பெனி காலத்துக்கும் நிக்கிற மாதிரி நடக்கணும். அப்பதான் நமக்கு நல்லது. ரொம்ப ஜிலேபி சுத்தாம விஷயத்துக்கு வா. இப்ப என்ன ஆயிப்போச்சு? அக்கௌண்ட்ஸ் பிளாப்பி திருட்டு போச்சாம். வெங்கி சொன்னான். எவனோ களவாண்டுட்டானாம். அவனை நாம பிடிக்கணுமா? அவனே ஒரு களவாணி தானே சொல்றானா? அது சரி, இதை அவன் எதுக்க சொல்ல முடியுமா நாம? அவன் பெரிய இடத்துல இருக்கிறவனாச்சே. தோபார் நாதமுனி, நேத்து கூட ஒரு லாரி லோடை செக் பண்ணாம அனுப்புன்னு உள்ள இருந்து ஆர்டர் வந்துச்சு. அனுப்பணும். நமக்கு எதுக்கு மேலெடுத்து பொல்லாப்பு? முதலாளியே எனக்கு என்னன்னு சுவிட்சர்லாந்துல இருக்கச்ச நாம யாரு சொல்லு பாப்போம்? நல்லா இல்ல பழனி இதெல்லாம். இதை எல்லாம் தட்டி கேட்ட நம்ம மணவாளனையும் போட்டு தள்ளிட்டாங்க. இப்ப அவர் மகன் வந்திருக்கான்.
அவனுக்கும் குறி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எதுல போய் முடிய போகுதோ? எதுல போய் முடிஞ்சா நமக்கென்ன? நமக்கு 8 மணி நேரம் வேலை. கழுத யார் எக்கேடு கெட்டா நமக்கென்ன? இருவரின் வருத்தமான புலம்பலுக்கு நடுவில் ஷிஃப்ட் முடியும் பெல் இறைகிறது. சரி சரி, கேட்டுக்கிட்ட போய் நில்லு. எல்லாரும் வரப்போறாங்க பாரு. இருவரும் கடமைக்கு தயாராகின்றனர். கண்ணனும் பார்த்திபனும் எச்சரிக்கையாக பெட்டிகளை திறந்து பார்த்துவிட்டு சைக்கிளை தள்ளியபடி வருகின்றனர். பின்னாலேயே பெருமாள் பாவம் மாட்டிக்கொள்ளப் போவது தெரியாதபடி கண்ணனும் பார்த்திபனும் சைக்கிளை தள்ளி வரும் அதே சமயம் ஷிஃப்ட் முடிந்து செல்லும் பல சகாக்களையும் ஒன்று சேர்த்து கொண்டு ஒற்றுமையாக நடந்து வருகின்றனர். நாதமுனிக்கே இது ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன பழனி, இன்னைக்கு பசங்கள்லாம் ஒன்னா வர்றாங்களே? அதானே, நெருங்கிவிட்டது செக்யூரிட்டி கேட். ஒருவன் கிண்டலாக நாதமுனியை பார்த்து பேசுகிறான். யோ முனி, நாதமுனி வாயா, வந்து கட்டுப்பிடிச்சி டூயட் பாடவா? நாதமுனி தினம் உடம்பை வருடி ஏதாவது இருக்கிறதா என்று செக் செய்வதை தான் அவன் அப்படி வர்ணிக்கிறான். உன்னைய லவ் பண்ணிட்டாலும் நல்லா கிளுகிளுன்னு தான் இருந்துட போகுது. நாதமுனி சடைத்து கொண்டே தடவி பார்க்கிறான். நல்லா பாத்துக்கையா, ஏதோ டிஸ்கை எவனோ சுட்டுட்டானாம், பாத்துக்கோ. அப்பால சரியா செக் பண்ணல, அது சரியில்லைன்னு லொல்லு பண்ணாதே. ஆமாம் நாதமுனி, என்னையும் நல்லா லவ்விடு, அப்புறம் உனக்கும் ஆபத்து எனக்கும் ஆபத்து. ஆளாளுக்கு முன் வந்து நின்று சிலுவைநாதர் போல கை தூக்கி நிற்க நாதமுனி பரபரவென்று செக் செய்து போ என்கிறான். கண்ணன் பார்த்திபன் முறை வருகிறது. இருவரிடமும் செக்யூரிட்டிக்கு ஒருவித மரியாதை உண்டு. அது குறையாதபடி இருவரும் வருடப்படுகின்றனர். ஏய், சைக்கிளை நல்லா பார், வண்டியில பெட்டி இருக்குல்ல, பின்னால் இருந்து எடுத்து கொடுக்கிறான் பெருமாள். பெட்டியையும் பார்க்கிறான் நாதமுனி. ஒண்ணுமில்லங்க, திருட்டு முகரையை எனக்கு தெரியாது, நீ போ கண்ணா என்று அனுப்புகிறான். யோ நல்லா பாரியா, பெருமாள் திரும்ப கத்துகிறான். உன்னைத்தான் பார்க்கணும், அவங்கள பார்த்தாச்சு என்று சொல்லிக்கொண்டே பெருமாளின் உடம்பை வருடுகிறான். பெருமாளிடம் பதற்றம். அது குறையாதபடி வண்டியோடி வெளியேற தெரிந்தவனை நாதமுனியின் கைகள் பிடித்து இழுக்கின்றன. நில்லுமா, அவன் பெட்டியை பாருனல, உன் பெட்டியை பார்க்க வேண்டாமா? கேட்டுக்கொண்டே பெட்டியை திறந்து பார்க்கிறான். கண்ணிரண்டும் காது வரை விரிகிறது. அடப்பாவி, நீதான் அந்த திருட்டு கழுதையா? இதோ இங்க இருக்குது டிஸ்கு. நாதமுனி டிஸ்கை அனைவரும் பார்க்கும்படியாக தூக்கி பிடிக்க பெருமாளுக்கு நிற்கும் இடம் எரிகிறது. இல்ல, நான் இல்ல, என் பெட்டியில் எப்படி வந்துச்சுனே தெரியாது, நான் இல்ல. ஃபேக்டரியின் ராட்சச மிஷின்களின் சத்தத்தை மீறி பெருமாள் கத்துவதெல்லாம் எடுபடாமல் போகிறது. வீடு மல்லாக்க படுத்து கிடக்கிறான் கண்ணன். அம்மா வருகிறாள். அவனை பார்க்கிறாள். கேட்கிறாள், ஏன்பா எதுவுமே பேசாம உம்முன்னு இருக்க? ஒண்ணுமில்லம்மா, இப்படி சொன்னாலே நிறைய இருக்குன்னு தாப்பா அர்த்தம். என்னம்மா சொல்ல? திரும்ப ஃபேக்ட்ரியில பிரச்சனையாப்பா? எப்பவுமே ஃபேக்ட்ரியில பிரச்சனை தான் இருக்கு. புரியும்படின்னு சொல்லேன். வேலை கிடைக்கிறதுக்கு முந்தி வர வேலை கிடைச்சா போதுன்னு நினைக்கிறோம். அப்புறமா ஏமா புத்தி மாறிடுது? எப்படிப்பா? எப்படியோ சம்பளம் போதல, வேலை பிடிக்கல, மேலதிகாரி சரியில்லை, கூட வேலை பார்க்குறவன் சரியில்லைன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா மாறிட்டாங்க. மாறினா தானப்பா மனுஷன். தப்பா சொல்றியம்மா. தன்னிலை மறக்கிறதும் மாறுவதும் நல்ல மனுஷனுக்கு அழகாம்மா. எதுக்கு இத்தனை பீடிகை? ஆஃபீஸில் என்ன பிரச்சனை? உன் யூனியன் சிக்கலா? இல்லைம்மா, இதுக்கு மேலே எதையும் கேட்காதே. சொல்லுப்பா, சொன்னாதானே பாரம் குறையும். ஆமாம், அப்பா இப்படி எல்லாம் உன்கிட்ட ஆஃபீஸ் பிரச்சனையை பேசுவாரா? அவரோட மந்திரிப்பா நான். அப்படின்னா அப்பா சாகிறதுக்கு முந்தி ஏதாவது ஆஃபீஸ் பிரச்சனை பற்றி சொன்னாராம்மா? யாரோ ஒரு அதிகாரி இவர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு புது மிஷினை பழைய மிஷின்னு சொல்லி அடிமட்ட விலைக்கு விற்க தெரிஞ்சானாம். இவர் தடுத்தாராம். அப்புறம் கிட்டத்தட்ட பல வருஷமா கம்பெனிக்கு டீசலும் பெட்ரோலும் சப்ளை பண்ணினதுல எத்தனையோ லட்சம் ஊழலாம். அதை உன் அப்பா கண்டுபிடிச்சாராம். எப்படி? ஒரு லாரி நிறைய லோட் வருமாம். ட்ரிப் ஷீட்டில் 10,000 லிட்டர்னு இருக்குமாம். ஆனால் டேங்கரில் 8,000 லிட்டர் தான் இருந்ததாம். இப்படி இதையெல்லாம் மிஞ்சிற ஒரு தப்பை நான் சொல்லவாமா? என்னப்பா, 10,000 20,000 சம்பாதிக்கிற சிலருக்கு பாவமா அவங்க வாங்குற சம்பளம் போதல போல இருக்கு. சில தொழிலாளிகளை கைக்குள்ளார போட்டுக்கிட்டு நீ சொன்ன தப்பை செஞ்சதோட ஃபேக்ட்ரிக்குள்ளேயே இந்த உண்மைகளை தெரிஞ்ச அப்பாவையும் சாமர்த்தியமா தீர்த்து கட்டிட்டாங்கம்மா. அப்ப அது கொலைதானா? ஆமாம்மா, ஊர்ஜிதமா தெரிஞ்சு போச்சு. எப்படிடா? எகிரி எழுகிறாள் அம்மா. அதுவாம்மா இப்ப முக்கியம். எப்படி இருக்கும் பார் உலகம். அம்மா அழ ஆரம்பிக்கிறாள். என்னால நம்ப முடியல கண்ணா. உன் அப்பாவை கொல்ல
பரம சண்டாளனுக்கு மனசு வராதேப்பா. அதெல்லாம் சும்மாம்மா. மாட்டிக்கிட்டா என்ன பண்றதுங்கிற பயம் இப்ப எதையும் செய்ய வைக்கிது சிலரை. யாரது? உனக்கு தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சு போச்சு. ஆனா நிரூபணம்தான் இல்லை. அதையும் இன்னைக்கு சேகரிச்சிடுவேன். அதான் அசந்து போய் சாஞ்சிட்டியா? ஆமாம்மா. எங்கேயும் தட்டி கேட்குறவங்க நிலையை பார்த்தியா? காந்தியில ஆரம்பிச்சு தண்டனை தொடர்ந்துகிட்டே இருக்கிறது. அதான் உலகம். நீ பார்த்துடா, உன்னையும் ஏதாவது பண்ணிட போறாங்க. தெய்வம் என் பக்கம்மா. நீ கவலைப்படாதே. இன்னைக்கு கூட எனக்கு ஒருத்தன் குழி வெட்ட பார்த்தான். பாவம், அவன் வெட்டின குழியில் அவனே விழுந்துட்டான். வருத்த கசிவோடு எழுந்து அமருகிறான். அம்மா அழுத வண்ணம் இருக்கிறாள். அப்பா நினைப்பு ஆறாக பெருக்கெடுக்க தொடங்கிவிட்டது. இனி ஒன்றும் செய்ய முடியாது. அதுவாகத்தான் அடங்க வேண்டும். ஃபேக்டரி முழுக்க பெருமாள் பற்றி தான் பேச்சே. இவனெல்லாம் எலெக்ஷன்ல நின்னா அது எப்படிடா இருந்திருக்கும்? பர்சனல் மேனேஜர்லாம் பாக்கெட்லங்கிற திமிரோட டிஸ்கை அமுக்க பார்த்து நல்லா மாட்டிக்கிட்டான். என்ன பண்ண போறாங்க? இன்னுமா டெர்மினேட் பண்ணல? பர்சனல் மேனேஜர் என்ன நினைக்கிறானோ யாருக்கு தெரியும்? அவன் இவனை எப்படி காப்பாத்துறதுன்னு மண்டையை உடைச்சுக்கிட்டு இருப்பான். தொழிலாளர்களின் யூகங்கள் துளி கூட பொய்யில்லை என்கிற மாதிரி மண்டையை பிச்சு கொண்டிருக்கிறார் கிருஷ்ணராஜ். கூடவே வெங்கி. எப்படியா? எப்படி இப்படி ஆச்சு? தெரியல சார். கண்ணன் இவ்வளவு தெளிவான ஆளா இருப்பான்னு துளி கூட எதிர்பார்க்கல சார். மூளையை வச்சு விளையாடுதுதான் யா எங்க பொழப்பே. பதிலுக்கு விளையாடுறானா அவன்? ஆமா சார். சந்தேகப்பட ஆரம்பிச்சு பெருமாள் வீடு வரை போனவனுக்கு சேர்மன் வீடு வரை போக ரொம்ப நாள் ஆகாது சார். தெரியும். அதுக்குள்ளார அவன் கதையே முடிக்கணும். கதையேவா? ஆமாம். இல்லாட்டி நம்ம பொழப்பு போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பி எண்ணும்படியா ஆகிடும் சார். மணவாளனை அவ்வளவு ஜாக்கிரதையா போட்டு தள்ளியே யாரும் நம்பல. இப்போவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்து அவன் மகனையும் போட்டு தள்ளினா சந்தேகம் வலுவாயிடும். தெரியும் எனக்கு. அதுக்குத்தான் வேற ஐடியா வச்சிருக்கேன். அது இருக்கட்டும். பெருமாளை என்ன பண்ண போறீங்க சார்? டெர்மினேட் தான் பண்ணணும். வேற வழி இல்லையே. ஐயோ, அவன் கொதிச்சு போயிடுவான் சார். அவனை நாம எப்படியும் காப்பாத்திடுவோன்னு ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கான். எல்லாம் தெரியும். போர்க்களத்துல எதிரிக்கு தகுந்த ஆயுதத்தை நாம எடுக்கலன்னா அழிஞ்சு போறது முதல்ல நாம தான். பெருமாளை காப்பாத்தினா அது அதைவிட பெரிய ஆபத்தை உருவாக்கும். எனக்கு உள்ள இருக்கிற இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும். இப்போ உள்ள என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? தெரியும். நீங்க எப்படியும் காப்பாத்திடுவீங்கன்னு. முதல்ல அதை பொய்யாக்கினும். தொழிலாளினா அவன் புரளி கிளப்புறவன்னு போர்டு மீட்டிங்ல நான் சொல்லி வச்சிருக்கிறதை நிரூபிக்கணும். கிருஷ்ணராஜ் தீர்மானிக்கும் போது கூப்பிட்டு அழைத்தது போல நெருப்பாக உள்ளே நுழைகிறார் வில்லியம்ஸ். என்ன சதி யோசனையா நடந்துகிட்டு இருக்கு? வெளியே மணவாளன் விஷயத்தை கிண்டிக்கிட்டு இருக்கான். நீங்க இங்க ரகசிய ஆலோசனை நடத்துறீங்களோ? வாய மூடியா. அவனை எப்படி ஒழிக்கிறதுன்னு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெருமாளையே கவுத்துட்டான் அவன். தெரியும் தெரியும். தெரியாமத்தான் இப்ப இங்க வந்திருக்கோனாக்கும். ஆமா. பெருமாளை என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணலாம்? காப்பாத்தாதீங்கய்யா. நம்ம மேல இருக்கிற சந்தேகம் கன்ஃபார்ம் ஆயிடும். எதையாவது சொல்லி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புற வழியை பாருங்க. அவன் ஒன்றும் கேணையன் இல்லை. நம்ம விஷயங்கள் தெரிஞ்சவன். வீட்டுக்கெல்லாம் அவனை அனுப்ப முடியாது. வேற என்ன பண்ண போறீங்க? கிருஷ்ணராஜ் அவர்கள் காதோடு சொல்லி முடிக்கிறார். இருவரின் விழிகளும் தெரித்து விடும் போல விரிந்து விட்டிருக்கிறது. இப்படி பண்ணாதான் நாம தப்பிக்க முடியும். இல்லாட்டி என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து தான். கிருஷ்ணராஜ் தன் திட்டத்துக்கு சுருதி சேர்க்கிறார். யோ, உனக்குத்தான் மூளை இருக்குன்னு நீ பிளான் பண்ணிட்ட. செய்யறது நாங்க தானே. பயமா இருக்கியா? பயப்படாதீங்க. பயந்தா காரியம் ஆகாது. இப்ப நம்ம முன்னே 2 வழிதான் இருக்கு. ஒன்று மாட்டிக்கிட்டு வேலை போய் ஜெயிலுக்கு போறது. இன்னொன்று நான் சொன்ன மாதிரி செய்து ஜெயிலுக்கு போவாம தப்பி எப்பவும் போல இருக்கிறது. ஏதாவது ஒன்றை செய்துதான் தீரணும். கிருஷ்ணராஜ் சொல்லிவிட்டு தெனாவட்டாக பேப்பர் வெயிட்டை தூக்கி போட்டு பிடிக்கிறார். யோ, உனக்கு பயமாகவே இல்லையா? வில்லியம்ஸ் ஆச்சரியம் பீரிட கேட்கிறார். பயந்தவன் பர்சனல் ஆபீசராக இருக்க முடியாது வில்லியம்ஸ். அப்ப நீ சொல்ற மாதிரி நடந்துக்கணுங்கிறியா? வேற வழி? ஒர்க்ஷாப்பில் எந்திரத்தில் வேலையோடு கட்டி புரண்டு கொண்டிருப்பவன் தோள்மேல் கரம் ஒன்று விழுகிறது. திரும்புகிறான் கண்ணன். ரங்கபாஷ்யம் நின்று கொண்டிருக்கிறார். ஆச்சரியப்படுகிறான். கொஞ்சம் வா. அழைத்து கொண்டு ஏசி அறையை நோக்கி நடக்கிறார். டிபார்ட்மெண்ட்டை பார்த்து விடைக்கிறது. டேய், தாண்டவராயனே வந்து கண்ணனை கூட்டிக்கிட்டு போறான்டா. மழை பெய்ய போகுது என்று சிலர் சல்லாக்குகின்றனர்.
அரைக்கதவு திறக்க உள்ளே நுழைகிறான் கண்ணன். உட்காரச் சொல்கிறார். ரங்கபாஷ்யம் எல்லாமே ஆச்சரியப்படுத்துகிறது அவனை. உட்காருகிறான். ரங்கபாஷ்யம் செங்குத்தாக பார்த்தபடி பேசுகிறார். கண்ணா, நான் சொல்றதை கவனமாக கேட்டுக்கோ. நீ இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என்கிறார். என்ன சார் திடீர்னு? திடீர்னு தானே எல்லாமே நடக்குது. எனக்கு உன்னையும் தெரியும், இந்த கம்பெனியையும் தெரியும். அதனால் சொல்றேன், உன் மேல பெரிய பழி வரப்போகுது. ஜாக்கிரதை. எப்பவும் அதிகார வர்க்கம் தன் சக்தியை காட்ட ஆரம்பிச்சா அபூர்வமா சிலர்தான் தப்பிப்பாங்க. அப்ப கூட அவங்க தப்பிக்கத்தான் முடியும், ஜெயிக்க முடியாது. நீ நல்ல பிள்ளை, அழிஞ்சிடக்கூடாது. அதனால தான் சொல்றேன். ரங்கபாஷ்யம் நிஜமாலுமே மனதின் அடித்தளத்திலிருந்து பேசுகிறார். என்னை இந்த கம்பெனியில யாருக்குமே பிடிக்காதுப்பா. ஏன்னா நான் ஒட்டியும் ஒட்டாம இருக்கிறவன். எப்பவும் விரைப்பா, ரொம்ப கண்டிப்பானவனா, ஒரு தனித்தீவா ஆகிட்டவன். ஒரு வகையில இப்படி இருக்கிறதாலேயோ என்னவோ என் கூட்டத்துல சிலர் தங்களோட தப்புக்கு என்னை கூட்டு சேர்த்துக்களை அவங்க சேர்த்துக்க கூடாதுங்கிறதுக்காகவே கூட நான் இப்படி இருக்கேன்னா அது தப்பில்லை. ரங்கபாஷ்யம் ரொம்ப தான் மனம் திறக்கிறார். சார், இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க? என் பேச்சை நீ அலட்சியப்படுத்திடக் கூடாது பார், அதனால சொல்றேன். இந்த கமிஷன் உலகத்துல நான் சம்பளம் மட்டும் வாங்கி ஜீவிக்கிற ஒருத்தன். வேலைக்குன்னு வந்துட்டா வேலையை மட்டும் எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிறவன். ஆனா வேற சில வேலைகளை சிலர் பார்க்க போறாங்க. நீ அதுல மாட்டிக்க கூடாது, அதனால சொல்றேன். இப்படி பூடகமா பேசினா எப்படி சார்? கொஞ்சம் விலாவாரியா சொல்லுங்க சார். யூகங்களை எப்படிப்பா விலாவாரியா பேச முடியும்? சொல் பார்ப்போம். ரொம்ப நேர்மையா இருக்கிறவங்கள இங்க எப்பவும் பழி வாங்கிறது தான் கடந்த கால வழக்கம். உங்க அப்பா ஒரு சாட்சி, அதை வச்சு சொல்றேன். நல்லது சார். இவ்வளவு தெரிஞ்சு நீங்க இதை தடுக்க முடியலையா சார்? எப்படி? சேர்மேன் கிட்ட எடுத்து சொல்லி, ஜிஎம் கிட்ட எடுத்து சொல்லி? இங்க எதுக்குமே சாட்சியும் ப்ரூஃபும் வேணும். இது என்ன கோர்ட்டா? கோர்ட்டை விட பரபரப்பான வேகமான போட்டிகள் உள்ள ஒரு வியாபார உலகம் இது. ஒவ்வொரு வினாடியும் மின்சாரம், தண்ணி, சம்பளம்னு கம்பெனி தன் பொருட்கள செலவு செய்துக்கிட்டு இருக்கு. இதுல ஒரு முறை இருமுறை தான் அபிப்பிராயங்களை பத்தி பேசலாம், கருத்து சொல்லலாம். எப்ப பார் அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு கேட்டுக்க நிர்வாகத்துக்கு நேரமில்லை, காலமில்லைதோட. தப்புல ஈடுபட்ட நபர்கள் ரொம்ப புத்திசாலிகள். தங்களோட தவறுகளை நல்லாவே பூட்டி பாதுகாத்து வச்சிருக்காங்க. கிரிக்கெட்ல 11 பேருக்கு நடுவுல பந்தடிச்சு ரன் எடுக்கிற மாதிரி தான் இங்க நம்ம நினைக்கிறத சாதிக்கணும். அப்படி ஒரு உலகம் இது. உதாரணம் நல்லாத்தான் சார் இருக்கு. எல்லாரும் இப்படி சொன்னா கம்பெனி உருப்பட வேண்டாமா? அது எப்படி? ரொம்ப அழுக்கான உடம்புக்கு அரிப்பெடுக்குமாப்பா? அப்ப கை தன்னால சுரிஞ்சு விட்டுக்கும். அது மாதிரி தான்ப்பா. சேர்மனும் எப்படியாவது யாரையாவது விட்டு சரி செய்வார்னு நம்பிக்கிட்டு இருக்கேன். கண்ணன் அவரது அந்த உதாரணத்தையும் மிக ரசிக்கிறான். சரி, ரொம்ப ஜாக்கிரதையா இரு. குறிப்பா பொறுமையை கைவிட்டுடாதே. ரொம்ப எரிச்சல் வரும்படி சிலர் பேசலாம், ஜாக்கிரதை. ரங்கபாஷ்யம் எதை வைத்து இப்படி சொல்கிறார் என்பது தெரியாவிட்டாலும் அதில் அர்த்தம் இருப்பது மட்டும் புரிகிறது. கை குலுக்கிவிட்டு வெளியே வருகிறான். தொழிலாளர் கூட்டம் ஓடி வந்து ஒண்டுகிறது. கண்ணாடி அறைக்குள் யார் போய் வந்தாலும் அது இப்படித்தான். அதற்கு தலை வெடித்துவிடும். என்ன கண்ணா, தாண்டவராயன் என்ன சொன்னான்? ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேங்கிற, பேசிக்கிட்டே இருக்கேன்னு சொல்றானா? கண்ணன் அனைவரையும் ஆழமாக ஒரு பார்வை பார்க்கிறான். சாரை பத்தி யாரும் இனி தப்பா பேசக்கூடாது. அவர் மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியாது. வேம்பு கசந்தாலும் அது மருந்து. இதை மறந்துவிடக் கூடாது. கண்ணனின் பதில் அனைவரையும் பொட்டில் அடிக்கிறது. என்னடா இவன், கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினா உடனே இப்படி விழுந்துட்டான். இப்பவே இப்படி ஆயிட்டானே, இன்னும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா என்னடா பண்ணுவான்? உனக்கு ஒன்று தெரியுமா? இப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு. என்ன? பெருமான் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு வந்துடக்கூடாதுன்னு, அவனுக்கு கெட்ட பேர் வரணும்னு இவன் தாண்டா அவன் பாக்ஸ்ல பிளாப்பியை போட்டு இருக்கணும். பெருமாள் சொல்லி சொல்லி புலம்புறான் தெரியுமா? உள்ளே ரங்கபாஷ்யம் சொன்னது இத்தனை சீக்கிரமாக வெளியில் நெருப்பாக உருமாறும் என்று கண்ணன் எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் சகித்து கொள்கிறான். கூட்டம் என்றால் இப்படியும் அப்படியும் 4 பேர் இருக்கத்தான் செய்வார்கள். 4 பேர் என்றாலே 4 விதமான பேச்சுதானே. தன்னைத்தானே தேற்றிக் கொள்கிறான். பார்த்திபன் ஓடி வருகிறான். கண்ணா, கேள்விப்பட்டியா? அந்த பெருமாள் பிளேட்டையே திருப்பி விட்டு இருக்கான். கேள்விப்பட்டேன். அமைதியா இரு பார்த்தி, உணர்ச்சி வசப்படக்கூடாது. இப்ப என்னப்பா தொழிலாளிங்க இவங்க, யார் எதை கிளப்பி விட்டாலும் அதை நம்பிடுறாங்க. அதுதானப்பா லேபர் லட்சணம். யோசிக்க ஆரம்பிச்சிட்டா, உண்மை பொய்ய பிரிச்சு பார்க்க தெரியாதவங்களா இருந்துட்டா
எந்த நிறுவனம் இவங்கள வச்சு சமாளிச்சிட முடியும்? நான் இப்போ உங்ககிட்ட விளக்கம் கேட்கல. நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன? அது அந்த கிருஷ்ணராஜோட ஸ்டெப்புக்கு பிறகு. அவன் ஸ்டெப் என்னன்னு எப்படிப்பா தெரிஞ்சுக்கிறது? அன்னைக்கு எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? ஃபோன் பண்ணி பேசலாம்ங்கிறியா? ஆமாம், தாமதிக்கக்கூடாது பார்த்திபா. இப்போ கூட ரங்கபாஷ்யம் கூப்பிட்டு வான் பண்ணினாரு. கிருஷ்ணராஜ் ஏதோ ஸ்டெப் எடுத்துட்டான். ஓகே, அப்போ நான் இப்போவே அதுக்கான ஏற்பாட்டை செய்கிறேன். பார்த்திபன் கட்டை விரலை உயர்த்த, கண்ணன் நன்றியோடு பதிலுக்கு உயர்த்த. 8 மணி, இரவு பொழுது. கிருஷ்ணராஜ் வீட்டு தொலைபேசி சத்தமிடுகிறது. எடுத்து காதை கொடுக்கிறார். சார், நான் பெருமாள் பேசுகிறேன். பார்த்திபன் தான் பெருமாளாயிருக்கிறான். என்னையா விஷயம்? என்ன சார், டெர்மினேட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களாம்ல? யாரையா சொன்னா? ஃபேக்ட்ரியில் எல்லோரும் தான் பேசிக்கிறாங்களே. பேசட்டும், பேசாமல் என்ன செய்வாங்க? நீ காரியம் செஞ்ச லட்சணம் அப்படி. என்ன சொல்லாதீங்க, எல்லாம் அந்த கண்ணன் வேலை. நேத்து வந்தவன் அந்த பைய. அவனை பற்றி என்கிட்ட சொல்றியா? நல்ல ஆம்பளையா இருந்திருந்தா இந்நேரம் அவனை தீர்த்து கட்டியிருக்க வேண்டாமா? கொலையா? ஆமாம், அப்பத்தான் நாம தப்பிக்க முடியும், நீயும் தப்ப முடியும். என்ன சார், விளையாடுறீங்களா? அவங்க அப்பாவை கொன்ன சலனமே இன்னும் அடங்கலையே. அதுக்குத்தான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். உன்னை வில்லியம்ஸ் நாளைக்கு ஃபேக்ட்ரியில் கத்தியால் குத்துவார். குத்தின கத்தியோட நீ போய் கண்ணன் மேலே விழுந்து என்னை காப்பாத்து கண்ணான்னு அழுது புரளு. அவனும் கத்தியை தொடுவான். தொட்ட மறுவினாடி, அட பாவி, இப்படி குத்திட்டியடா கொலைகாரன்னு கத்து. மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். சார், என்னை கத்தியால குத்த போறீங்களா? வேற வழி? சும்மா லேசாய்யா. பயமா இருக்கு சார். கதை கந்தலாயிட போகுது. கந்தலாயிடாம இருக்கத்தாயா இந்த பிளானே. இதை நாளைக்கு காலையில உன்னை கூப்பிட்டு சொல்லலாம்னு இருந்தேன். இப்பவே நீ ஃபோன் பண்ணிட்ட. நல்லதா போச்சு, சொல்லிட்டேன். உங்களுக்கு ஆனாலும் அபார மூளை சார். இல்லாட்டி இத்தனை தப்பு செய்துட்டு தர்பார் பண்ண முடியுமா என்ன? எலெக்ஷனில் நின்று மந்திரி ஆயிடுங்க சார். உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. இப்போதைக்கு அந்த கண்ணனை கவிக்கிற வழியை பாரு. அப்புறம் மந்திரியா ராஜாவா ஆகலாம். தொலைபேசி முடங்குகிறது. பார்த்திபன் முகத்தில் அதிர்ச்சி மின்னலின் கூடாரம் நிமிர்கிறது. என்ன ஒரு கொடுமையான திட்டம்! நல்ல வேளை இது நிஜத்தில் பெருமாளுக்கு தெரியாது. அவனை வேறு விதமாக திருப்பிவிட வேண்டியதுதான். பார்த்திபனின் மூளை மிக வேகமாக செயல்படுகிறது. பெருமாளின் வழக்கமான எஸ்டிடி பூத் நோக்கி சென்று அங்குள்ள இளிச்சவாய் பெண்ணை பார்த்து தொலைபேசி எண்ணை வாங்கி கொள்கிறான். எதுக்கு என்று அவள் கேட்கிறாள். பெருமாள் சாருக்கு ஃபோன் பண்ணணும். கிருஷ்ணராஜ் சார் கேட்டார், அதான். அவரா? அவருக்குத்தான் நம்பர் தெரியுமே, அடிக்கடி கூப்பிடுவாரே. அதுவா? நம்பரை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டார் போல. என்கிட்ட வாங்கிட்டு வர சொன்னார். உங்க பேர்? என் பேர் வில்லியம்ஸ். சாமர்த்தியமாக வில்லியம்ஸ் பேரை சொல்லிவிட்டு நழுவுகிறான். 1 மணி கழிந்திருக்கும். பூத்திற்கு அழைப்பு வருகிறது. பெருமாளும் பாய்ந்து வருகிறான். ஹலோ, யார் பேசுறது? பெருமாள், நான் கிருஷ்ணராஜ் பேசுகிறேன். ஒரு முக்கியமான விஷயமாப்பா. என்ன சார்? நாளைக்கு அந்த வில்லியம்ஸ் உங்ககிட்ட ஏதாவது வம்பு பண்ணினாலும் பண்ணலாம். அப்படி ஏதாவது செய்தா நேரா ஜிஎம் கிட்ட போயிடு. என்ன சார் நீங்க? வில்லியம்ஸ் எதுக்கு தகராறு பண்ணணும்? நீ சொதப்பிட்டல்ல, அதனால உன்மேல் பயங்கர கோபத்தில் இருக்கிறார். நீ எங்க? நீ மேல் மட்டத்தில் போட்டு விட்டுருவியோன்னு பயப்படுறாரு. மணவாளன் இடத்துக்கு இவனையும் அனுப்பினால்தான் நிம்மதின்னு ஒரே புலம்பல். நிஜமாவா? உன் மேலே அக்கறை இருக்கிறதுனால இதை சொல்கிறேன். நம்ப முடியல சார். நாமெல்லாம் டீமா ஒத்துமையாக இருக்கணும்னு நீங்கள் தானே சொல்லுவீங்க. இல்லைங்களப்பா. ஆனால் வில்லியம்ஸ் இப்படி பயந்து பல்ட்டி அடிப்பான்னு கண்டேனா நான்? ஒரு கால் வில்லியம்ஸ் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டா தான் நீ ஜிஎம் கிட்ட போய் அப்ரூவர் ஆகணும். இல்லாட்டி இல்லை. வில்லியம்ஸ் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வழியில் வர்றான்னு அர்த்தம். ஜிஎம் கிட்ட போனால் எல்லாரும் தானே சார் மாட்டுவோம். அதான் இல்லை. மொத்த பழியையும் வில்லியம்ஸ் மேலே நான் போட்டுடுவேன். நீ கவலைப்படாதே. சார், பயமாக இருக்கு சார். அப்போ அவன் குத்துவான், நீ வாங்கிக்கிட்டு செத்துப்போ. ஐயோ, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? புலிவால் பிடிச்ச நாயர் மாதிரி ஆயிடுச்சே சார் என் நிலை. நான் சொல்கிறபடி செய், இல்லாட்டி உன் இஷ்டம். நன்றாகவே பெருமாளை குழப்பிவிட்டு மறுமுனையில் ஃபோனை வைக்கிறான் பார்த்திபன். எஸ்டிடி பூத்தில் அந்த பெண்ணும் சொல்கிறார், சார், இந்த பூத்தின் நம்பரை வில்லியம்ஸ்கிறவர் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனார். சொல்லிவிட்டு ஏராள சிரிப்பொன்று சிரிக்கிறார். பக்கென்கிறது பெருமாளுக்கு. வில்லியம்ஸ், நீ விளையாட ஆரம்பிச்சிட்டியா? விடிந்து விட்டது. சைக்கிளை கிளப்பும்போது பார்த்திபனும் வந்து சேருகிறான். கட்டை விரலை உயர்த்தி காட்டி கம்பீரமாக சிரிக்கிறான். என்ன பார்த்தி, ரொம்ப குஷியாயிருக்க? ஆமாம் கண்ணா, ஃபேக்ட்ரியில் பார்க்கத்தானே போகிற. மூளையை மூலதனமாக போட்டு பிழைக்கிற ஒரு கூட்டம்
தங்களுக்குள்ளேயே எப்படியெல்லாம் அடிச்சுக்க போறாங்கன்னு. என்ன பண்ணின? பார்த்திபன் தான் சாதுரியமாக செய்ததை முழுவதுமாக கூறி நிறுத்துகிறான். கண்ணன் கண்கள் பணிக்க கட்டிக்கொள்கிறான். கைகளை கூப்பி வானத்தை பார்க்கிறான். என்ன பிரேயரா? ஆமாம் பார்த்தி, பாதை போட்டா போதுமா? எல்லாம் நல்லபடி நடக்க வேண்டாமா? நடக்கும் கண்ணா, நிச்சயம் நடக்கும். ஆண்டவன் எனக்கு மிமிக்ரி டேலண்ட் கொடுத்ததுக்கு இப்பதான் நல்ல பலன் கிடைக்க இருக்கு. இருவரும் சிரிப்போடு கிளம்புகின்றனர். உள்ளே பயத்தோடு பெருமாள் மெஷினரியில் நின்று கொண்டிருக்க வில்லியம்ஸ் கூப்பிடுவதாக அழைப்பு வருகிறது. எங்கே இருக்கார் சார்? ஸ்கிராப் யார்டுகிட்ட. எதுக்கு கூப்பிடுறார்? தெரியல, சீக்கிரம் போ. பெருமாளுக்கு போவதற்கு தயக்கமாக இருக்கிறது. இருந்தாலும் வில்லியம்ஸ் காலில் விழுந்து நீங்கள் இப்படி என்னை தப்பாக நினைக்கலாமா என்று கேட்க வேண்டும் போலவே இருக்கிறது. தயங்கி தயங்கி கிளம்புகிறான். கண்ணனுக்கும் இதுபோல் அழைப்பு. கண்ணா, ஸ்கிராப் யார்டுகிட்ட வருவியாம். நீ எதுக்கு? தெரியல, அந்த பெருமாள் வர சொன்னான். உன்கிட்ட பேசணுமா? பேசணுமா? இங்கே வரலாம்ல. இங்கே மனம் விட்டு எப்படி பேசுறது? ஸ்கிராப் யார்டுனா யாரும் இருக்க மாட்டாங்களே. வேண்டுமென்றே சில கேள்விகள் கேட்டுவிட்டு ஸ்கிராப் யார்டுகிட்ட நோக்கி நடக்கிறான். யார்டில் மலை போல குவிந்து கிடக்கிறது இரும்பு துண்டுகள். ஒரு ஓரமாக பளபளப்பான கத்தியோடு மறைவாக நின்று கொண்டிருக்கிறார் வில்லியம்ஸ். தேடியபடி வருகிறான் பெருமாள். குவியல் பின்னே நிற்பதை பார்த்து சற்று டெம்டோடு நெருங்குகிறான். என்ன சார், நீங்க ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க போல இருக்கே. மிடறு விழுங்கியபடி கேட்கிறான். தப்பாவா? என்னையா உளர்ற? கண்ணன் வரானா பார். அவன் எதுக்கு சார் இங்க? அவன் எதுக்கா? நல்லா இருக்கியா? விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பங்கிற மாதிரி இருக்கே உன் பேச்சு. கிருஷ்ணராஜ் எதுவும் சொல்லலையா? சொன்னார் சார், நீங்க கோபமா இருக்கீங்க, தப்பா ஏதாவது நடந்துகிட்டா ஜிஎம் கிட்ட போயிடுன்னு சொன்னார். என்னது? நான் தப்பா நடந்துகிட்டாவா? எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அந்த ஆள் என்கிட்ட உன்னை குத்தல்ல சொன்னான். குத்த சொன்னாரா? அட ஆமாய்யா, நான் உன்னை குத்தனும், நீ பழியை தூக்கி கண்ணன் மேலே போடணுங்கிறது தானே பிளான். என்ன சார் சொல்றீங்க? ஒரே குழப்பமா இருக்கே. இருவரும் மண்டையை பிச்சு கொள்ளும் போது சபாஸ், இப்படியில இருக்கணும் பிளான் என்றொரு குரல் கேட்கிறது. திரும்பினார். ஜிஎம் உடன் கண்ணன். வில்லியம்ஸிற்கு நின்ற இடம் நழுவுகிறது. பெருமாள் இடி விழுந்த மாதிரி நிலை குலைகிறான். இப்படி கையும் களவுமாக பிடிக்கத்தான் ரொம்ப நாளாக காத்திருந்தோம். கண்ணனை வேலைக்கு சேர விடாதபடி பண்ண மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு குளறுபடி பண்ணப்பவே அது ஊர்ஜிதமாயிடுச்சு. இருந்தாலும் கண்ணன் தான் கையும் களவுமாக பிடிச்சு விடுறேன்னு சொல்லியிருந்தார். பார்த்திபன் உதவியோட அதை செய்து முடிச்சிட்டார். போலாமா வில்லியம்ஸ்? ஜிஎம்மின் முன் வில்லியம்ஸ் தலை குனிகிறான். ஸ்கிராப் யார்டை விட்டு வெளியே வரவும் காத்திருக்கிறார் இன்ஸ்பெக்டர் ஒருவர். கைது செய்யும் முனைப்போடு முன் வருகிறார். வருபவர் கண்ணனை பார்த்து, சார் பேசாம எங்க டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்துடுங்க என்கிறார். கண்ணன் சிரிக்கிறான். அவரை இழக்க நாங்கள் தயாராக இல்லை இன்ஸ்பெக்டர். கண்ணன் இந்த தப்பை மட்டுமில்ல, சேர்மன் அனுமதியோடு எவ்வளவோ நல்லது கெட்டதை இந்த ஃபேக்டரியில ஐடென்டிஃபை பண்ணியிருக்கார். இனி இந்த தொழிற்சாலை புத்துணர்ச்சியோட தனி பாதையில போக போகுது. களை எடுப்பதுதான் ஆரம்பமாயிடுச்சே. ஜிஎம்மின் பேச்சில் பெருமை கூத்தாடுகிறது. கண்ணன் அதில் லைக்காதபடி பார்த்திபனை தேடி நடக்க ஆரம்பிக்கிறான். எண்ணெய் கசட்டு எந்திரம் ஒன்று பேப்பர் டியூபுகளை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. அங்கே கரிய நிற கண்ணனாக நிற்கிறான் பார்த்திபன். அவனை நெருங்கும் கண்ணன் கண்கள் பணிக்க கட்டி கொள்கிறான். என்ன கண்ணா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு பார்த்தி, நமக்கு இனி நல்ல காலம்தான் என்கிறான். ஆமோதிப்பதாக லஞ்ச் பிரேக் மணி சத்தம் எழுப்புகிறது. அந்த இரும்பு தோட்டம் மொத்தமுமே கண்ணனையும் பார்த்திபனையும் வெற்றி வீரர்களாக பார்க்கிறது. முற்றும் வீரர்களாக பார்க்கிறது. முற்றும் 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 பார்க்கிறது. முற்றும்
வீரர்களாக பார்க்கிறது. முற்றும். சத்தம் எழுப்புகிறது. அந்த இரும்பு தோட்டம் மொத்தமுமே கண்ணனையும் பார்த்திபனையும் வெற்றி வீரர்களாக பார்க்கிறது. முற்றும். 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 கண்ணனையும் பார்த்திபனையும் வெற்றி வீரர்களாக பார்க்கிறது. முற்றும்.